நான் இதை பார்த்தாதான் போலாம். ஆல் பாஸ் இ பாஸ் இட்ஸ் ஒன்லி அபவுட் பிக் பாஸ். மக்களே எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு உங்களை லைவ்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா 5:30 மணிக்கு லைவ் சொன்ன மணி 5:31 ஆச்சு. என்னடா நான் காணன்னு கேட்டிருக்கலாம். நான் அன்னைக்கே சொன்னதான் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றோம், அதனாலதான் இங்க ஸ்லோவா இருக்கு நெட்டு. ஸோ வாங்க இன்னைக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். ஸோ டைரக்டர் நேற்று வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிருமா? டாக் ஃப்ரெண்ட். ஸோ டாக் ஃப்ரெண்ட் வந்ததுனால என்ன பண்ண போறோம்னா நேற்று வீடியோக்கான கமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்காக அது மாதிரி 4 மணிக்கெல்லாம் ஷெடியூல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷெடியூல் பார்த்துட்டு எனக்காக வெயிட் பண்ணி அதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நேற்று வீடியோ கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நேற்று கமெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க, யாரும் வந்து என்னை திட்டினாங்க, என்னப்பா சொம்புதுக்கு ஆரம்பிச்சு திட்டி இந்த மாதிரி கனவுல இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ வாங்க அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை பார்த்துருவோம். என்னங்க பண்ற ஃபோனு எனக்காவது இதுவும் எனக்கு சரி பண்ணுது. ஸோ நேற்று சிஎஸ்கே நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி சிஎஸ்கே நேற்று ஓன் த மேட்ச். ஜடேஜா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 பால்ல 2 6. இந்த மாதிரி 2 6 நீங்க முன்னாடியே அடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நம்ம எங்க இருந்திருப்போம்? பிளே ஆஃப்ல இருந்திருப்போம். அதுதான் நடக்கலையே. சரி வாங்க நம்ம போ. எங்கப்பா இந்த இருக்கு நம்மளால வந்து தலை செஞ்சுங்கிறாரு யார்? சுரேஷ் சக்கரவர்த்தி. ஸோ நேற்றைய வீடியோக்கான கமெண்ட்ஸ், நேற்று வீடியோக்கு டைட்டிலே வெத்தனமான ஒரு டைட்டிலாம் போட்டிருந்தேன். என்னன்னா வந்து அனிதா சம்பத்தை பேச விட மாட்டாங்க யாருமே, ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அனிதா சம்பத்தை பேச விட மாட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் நேற்று போட்டிருந்தோம். ஸோ வாங்க அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். இந்த பாருங்க நெட் வந்து ரொம்ப சுத்தினே இருக்குது, அதனால தான் கமெண்ட் படிக்க லேட் ஆகுது. சீக்கிரம் வாங்க, நெட்வொர்க்கு என்ன அப்படி பண்றீங்க? ஆடு ஒன்னா தான் நெட்டும் வருமா? சரி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இதனால என்ன டைரக்டர் நெட் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டேன், லைவுக்கு வந்து அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டேன். இது வந்து நான் வந்து டைரக்டர் புதுசா ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்காரு. டாக் பேக் கிடையாது, டாக் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த கமெண்ட் வர மாதிரி வரட்டும். இது கொஞ்சம் சுத்துது, நமக்கு இப்பெல்லாம் தான் கோவம் வந்துடும் பட்டுன்னு. ஸோ வந்து நாங்கள் லைவ் கமெண்ட்ஸ் படிக்கிறதா இறங்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் எனக்காக வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி லைவ் கமெண்ட்ஸ் வந்திருப்பீங்கல்ல. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அப்துல்லா ஹாய் பிரதர். ஜெய் ஆகாஷ் ஹாய் பிரதர். யோகராஜா ஹாய் பிரதர். மணியண்டன் ஹாய் நண்பா. ஹாய் பாலமணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நித்யா கே ஹாய் நித்யா கே எப்படி இருக்கீங்க? நித்யா கே ஹாய் நண்பாஸ் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? அர்ஷுமுத்து ஹாய் டாமினிக் ஹாய் அர்ஷுமுத்து பிரதர் எப்படி இருக்கீங்க? டன்லப் சோஃபா ஹாய் குட்டி ஹாய் டார்ஜா எப்படிதான் இருக்க? ஹரி எடிட்ஸ் அண்ட் மீடியா ஹாய் ப்ரோ. ஹாய் ஹரி எடிட்ஸ் அண்ட் மீடியா ஹாய் ப்ரோ. ஈஸ்வரி ஓய் 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 என் கறி குழம்பு அப்படி பாடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதா பிரவீனேஷ் ஹாய் அர்ஷமுத்து வென் இஸ் லைவ். இப்பதான் லைவ் போயிட்டு இருக்குது. தளபதி சரவணன் ஹலோ எப்படி இருக்கீங்க? தளபதி சரவணன் லைவே இன்னும் வரலையே, இந்த வந்துருச்சே. பாலாஜி இர்விங் ஹாய் பாலாஜி. தளபதி சரவணன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஜெய் ஆகாஷ் ஹாய்ண்ணா ஹாய். பாலாஜி இர்விங் ஹாய் அண்ணா ஹாய்டா. ஜெய் ஆகாஷ் டுடே ஆல்சோ ஐ எம் அண்ணா. சூப்பர் தம்பி, ரொம்ப தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் ஹாய் அண்ணா ஹாய். ஜெய் ஆகாஷ் இன் திஸ் ட்ரெஸ் யூ லைக் சல்மான் கான். ஐயோ டைரக்டர் சிரிக்கிறாரு பின்னாடி விழுந்து. சல்மான் கான் மாதிரி இருக்கானா? அடுத்த நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிடுவோம். சல்மான் கான் அப்படிதான் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றோம். கோவப்பட்டு டக்குன்னு அந்த கையில போட்டு செயின் இதெல்லாம் கண்டிஷன் போயிடுவாரு. ஓகே ஜெய் ஆகாஷ் அனிதா இஸ் சோ பாவம்னா. எனக்கும் சொல்ல போனா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு பொண்ணை எவ்வளவு பேர் சேர்ந்து படுத்தலாமாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்கப்பா. கமல் சாரே சொல்லிட்டார் ஸ்பேஸ்ல விட்டாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கிலி நடராஜன் ஹாய். பாலாஜி இர்விங் பாலாஜிக்கும் சிவானிக்கும் இடையில என்னதான் நடக்குது? இடையில என்ன நடக்குது? இன்னைக்கு அருணா நிஷா நடந்தாங்க, கேப்ரியா நடந்தாங்க உள்ள, வேற யார் நடந்தா? அப்புறம் சனம் செட்டி நடந்தாங்க. இவ்வளவு பேர் நடக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறது இல்ல. என்ன நடக்குதுன்னு கேக்குறது. இந்த கேள்விக்கான பதில் யாருக்கு தெரியுமா கேட்கணும்? இந்த கேள்விக்கான பதில் வந்து சிவானி கிட்டையும் பாலாஜி கிட்டையும் தான் கேட்கணும். அப்படி இல்லைன்னா கேப்ரில்லாட்ட கூட கேட்கலாம். கேப்ரில்லாதான் போய் ஆஜித் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அவங்க உட்காந்தா நமக்கு என்ன. இன்னைக்கு 3 ப்ரோமோ வந்து வீடியோ போட்டேன். நீங்க 3 ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. காலையில 6க்கும் அர்ச்சனாவும் ஒரு ஃபைட், மிகப்பெரிய ஃபைட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வீட்டுல குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சனம் வந்து நம்ம அனிதாவை ஏத்தியெல்லாம் விடுறாங்க. இது மாதிரியான ப்ரோமோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரோமோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நீங்க இதை கேட்கலாம். எல்லா கேள்விக்குமான பதில் என்கிட்ட இருக்கு. ஜெய் ஆகாஷ் லவ் கோயிங் யாருக்கு ப்ரோ? எனக்கா? லவ் எல்லாம் எங்க ப்ரோ கோயிங்? லவ் எல்லாம் கேட்டு போட்டு மூடி விட்டாங்க ப்ரோ. சரி வேற கேளுங்க. லவ் வந்து உள்ள கோயிங் ப்ரோ. ஜெய் ஆகாஷ் ஓ நீங்க பிக் பாஸ் கேட்டீங்களா? அவசரப்பட்டுட்டே குமார் டாமினிக்கு. சரி பரவாயில்ல. ஜெய் ஆகாஷ் செம்ம காமெடி. ஆமா ப்ரோ செம்ம காமெடி ப்ரோ. ஆனா எதை சொல்றீங்கன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். என்ன இன்னைக்கு கமெண்ட்ஸ் குறையுது லைவ் சாட்ல. எல்லாம் வந்து 5 மணிக்கு தான் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க போல. ஜமுனா தேவி ஹாய் அண்ணா. ஹாய் ஜமுனா தேவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன எங்க சல்மான் கான் ஒருத்தர் சொன்னாரு, அதுக்கப்புறம் கமெண்டே பண்ணல. அவர்தான் யாரு? புரியல.
இந்த வந்துட்டாங்க பாலாஜி இருவிங் கேபிஸ் ஆக்டிங். ஆமா அவங்க ஆக்ட்ரஸ் தான், உங்களுக்கு தெரியும். 3 படத்துல வந்து தனுஷுக்கு மச்சினி சேனல் நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பையில இருந்தே நடிக்கிறாங்க, 7 சீரியல் நடிச்சுக்கிறாங்க, இப்பயும் உள்ள வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆஜித்துக்கு பேரா நடிக்கிறதா என்னால லைட்டா தாங்க முடியல. சரி பரவாயில்ல, நாங்களும் பிக் பாஸ் வீட்டுக்கு போவோம், நாங்களும் இது மாதிரி வருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலாஜி அருண்குமார் இன்னைக்கு போட்ட ஒரு ப்ரொமோவும் நல்லா இல்ல. ஒரு ப்ரொமோவும் நல்லா இல்ல, ஆனா ப்ரொமோல வந்து எல்லாரும் சூப்பரா இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த கடையில ப்ரோ ட்ரெஸ் எடுப்பாங்க, நானும் இது மாதிரி 2-3 கடையை தேடி அலைஞ்சிட்டேன், கிடையவே மாட்டேன். கோடு கோடா பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி அப்படியே கோயில் சவர் மாதிரிலாம் சூப்பரா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதா பிரவீன் ஐ லைக் அண்ணா. யார் அண்ணா? என்னேவா பிக் பாஸ். எனிவேஸ் ஐ லைக் யூ டூ சுதா பிரவீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் ஸ்வேதி வந்துட்டாங்கல்ல, என் தலைவர் வந்துட்டான்ல. ஹாய் அண்ணா, ஹாய், எப்படி இருக்கீங்க சாய் ஸ்வேதி, நல்லா இருக்கீங்களா? ஜெய் ஆகாஷ் இட்ஸ் மீ. என்ன ப்ரோ இது? நீங்க தான் ப்ரோ, எனக்கு தெரியும். ஜெய் ஆகாஷ் இட்ஸ் யூ ஐ நோ. பாலாஜி ஹாய் ஜமுனா தேவி. தம்பி இந்த சேட்டிங்லாம் நீங்க எங்க தெரியுமா வச்சுக்கணும்? இன்ஸ்டாகிராமோட நிப்பாட்டிக்கணும். இங்க இன்ஸ்டாகிராம் சொன்னா ஞாபகம், இன்ஸ்டாகிராம் யாருமே மெசேஜ் பண்ணாம இருக்கீங்க. சோ டாக்ஸ் ஆஃப் சினிமா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி லைவ்ல இன்டராக்ட் பண்றேன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா VJ_Dominic அப்படின்ற ஐடியில போய் நீங்க மெசேஜ் பண்ணலாம். வசீகரன் AJ அப்படிங்கிற ஐடியில போய் நீங்க மெசேஜ் பண்ணலாம். அவர் தான் டைரக்டர் ஆஃப் த ஷோ. டைரக்டர் மட்டுமா? இந்த அதாவது பாகுபலி படத்துல கூட அவ்வளவு பேர் சேர்ந்து அந்த ஷெட் கிரீன் மேட் அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு பின்னாடி இருக்க இந்த கிரீன் மேட், முன்னாடி இருக்க லைட்டு, அதுக்கப்புறம் அந்த கேமரா, அதுல இருந்து போற கேபிள் எல்லாத்துக்கும் கடின உழைத்தவர் யார் அப்படின்னா the only one proud of going to வசீகரன் AJ அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னை இப்படி லைவ்ல உட்கார வச்சு இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபன் வரும் டாமினிக்னு வந்து என்னை உட்கார வச்சதே வரதான். அவர் அந்த இடத்துல மறக்க மாட்டேன். எப்படி இந்த விஜய் அவார்ட்ஸ்ல எல்லாம் போய் மைக் வாங்கினதுக்கு அப்புறம் இது மாதிரி நான் சொல்ல விரும்புறேன், அது மாதிரி வந்து நான்லாம் ஒரு இடத்துல போய் அவார்டு வாங்க சொல்ல விரும்புனா வசீகருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா முத நான் சீரியல் ரிவ்யூ பண்ணும்போது எனக்குன்னு ஒரு ஐடியா வாங்கி கொடுத்தாரு அவர் தான், ரெட் ஷர்ட் ரிவ்யூ அப்படி சொல்லிட்டு. அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ளூ ஷர்ட் மாற மாதிரியே சீரியல்லாம் கழுவி ஊற்றுவோம். எதுக்கு நம்ம இங்க போறோம், நம்ம லைவுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜமுனா தேவிடே பாலா பொண்ணே புடைய உன்னைய. திவாகரன் கே ஹாய் அண்ணா. ஹாய் திவாகரன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாலாஜி இருவிங் இன்னைக்கும் ஷர்ட் நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் தம்பி. தட்ஸ் பிரசன்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த சட்டைகள் பிரசன்டேஷன். ஜெய் ஆகாஷ் அண்ணா வாட் டு யூ திங்க் அபவுட் சுரேஷ் தாத்தா இன் பிக் பாஸ்? வாட் அபவுட் ஐ எம் திங்கிங் சுரேஷ் தாத்தா அப்படின்னா நல்லா சிரிக்கிறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நல்ல கண்டஸ்டன்ட். ஆக்சுவலா டஃப் கொடுப்பாரு, நீங்க எந்த செக்மெண்ட் கொடுத்தாலும் டஃப் கொடுப்பாரு, நடுவில் கொளுத்தி போடுவாரு. குளிர் காஞ்சின்னு அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச கை தான் தலைவன், பரவாயில்ல. ஜமுனா தேவி 2 ஸ்மைல். இந்த 2 ஸ்மைல் எதுக்குன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாம செஞ்சு விட்டுறேன் நானு. அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ் அண்ணா சாரி ஃபார் திஸ் கொஸ்டின், கேன் யூ சே யுவர் நேம்? என்ன கேட்ட தமிழ்நாட்டுல என்னைய பார்த்து இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ என்னோட பேரு டாம்னிக், DOMNIK, டாம்னிக். இந்த கீழே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சுல VJ அப்படின்னு போட்டு பக்கத்துல என்னோட பேர் வரும், அதுல பாத்துக்கோங்க டாம்னிக். டாமினிக் டோராடேன்னு சொல்லலாம், டாம் சொல்லுங்க. டாம் இட்ஸ் பெட் நேம் ஆஃப் மைன். எங்க வீட்டுல எல்லாம் டாம்னு கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க வீட்டுல. ஏன்னா நான் தான் வீட்டு கடைசி பையன், லாஸ்ட் பையன், அதனால குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியால சின்ன பிள்ளை வேற, அதனால டாம்ன்ற பசங்க தான் கூப்பிடுவாங்க. என்ன டைரக்டர் இந்த சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் ஸ்வேதி எஸ்டர்டே எபிசோட் அனிதா பத்தி சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப லென்த்தா தான் பேசிருக்காங்க. பாலாஜி கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரு டைட்டில் வாங்கிட்டு டண்டனக்கான ஆடின்னு போன கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் வந்து யாருமே சலிச்சுக்கல. பட் கடைசியில அனிதா சொல்லும் போது எல்லாருக்கும் பசிச்சிச்சா தூக்கம் வச்சான்னு தெரியல, போதும் அனிதா நிப்பாட்டிக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால அனிதா ரொம்ப ஏமாற்றமாயிட்டாங்க. என்ன பண்றது, குட்டி குழந்தை நேத்து CSKல சுட்டி குழந்தை விழுந்து பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு குட்டி குழந்தை பர்ஃபார்ம் பண்ண நினைச்சுக்கிறாங்க. பட் சம்யுக்தா அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, போது நிப்பாட்டு கடை சாத்துட்டாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்யுக்தா ஒரு கதை சொல்ல வராங்க. இதே சம்யுக்தா உங்கள்ட்ட ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னா நீங்க சீரியல் எடுக்கிற அளவு பண்ணுவீங்க. உங்களுக்கு சாப்பிட, உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்க எந்திரிச்சு போகணும், இல்லையா உட்காந்து அப்படியே தூங்கணும். அதை விட்டு நீ நிப்பாட்டு வந்த டாஸ்க் வந்த டாஸ்க் பிக் பாஸ் இல்ல அதெல்லாம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா? இப்பெல்லாம் பண்ணிருந்தீங்க. அப்புறம் நேற்று ஒரு பிரதர் சொன்ன மாதிரி நான் ஓலால வாடகை ஹெலிகாப்டர் எடுத்துனேன், வைல்ட் கார்டு என்ட்ரின்னு உள்ள குதிச்சிருவேன். உள்ள மட்டும் குதிச்சேன், டெய்லி ரிவ்யூ தான், லைவ் ரிவ்யூ பண்ணி விட்டுறேன் பிக் பாஸ் கேமரா கிட்டே போய். என்ன தெரியுமா பண்ணுவேன், இது பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ லைவ் கமெண்ட்ரி அப்படி சொல்லி கொடுத்துருவேன் நான். அப்பெல்லாம் ஆசை தான், பட் என்ன பண்றது, போவா. அதுக்கப்புறம் பாலாஜி விங் மெசேஜ் ரிட்டார்ட். என்ன தம்பி நீ அமைச்சிருக்க, ரிட்ராக்ட் ஆயிருக்க மெசேஜ். ஸ்ரீதர் NSS இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம் ஸ்ரீதர் NSS பிரதர் அவர்களே. ஜானு ஜனனி நைஸ் நேம், தேங்க்யூ சோ மச். நம்ம பேரை கேள்வியே பட்டதெல்லாம் மாதிரி சொன்னாங்க. எனிவேஸ் தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச். திவாகர் கே ஆசம் ப்ரோ, சக்சீட். ஈஸ்வரி வை குட்டி பையா சூப்பரா பண்ற, என்ன பண்ற, அதனாலதான் வேலை கொடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி வாய். இன்னைக்கு என்ன டைரக்டர் டாக் ஃப்ரெண்ட் வருது.
கமெண்ட்ஸ் ஓகே. யார் யாருக்கெல்லாம் லைவ்ல என் கூட வந்து நீ மட்டும் பேசாதா நானும் பேசுவேன், ஏன்னா கமெண்ட்ஸே நான் லைவா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன டைரக்டர் வாய்ஸ் ரெடி. அதான் உங்களுக்கு வந்து லைவா என் கூட கமெண்ட் சொல்லணும். அது வீடியோவும் விஷுவலாவும் சொல்லலாம், டிக்டாக் வீடியோ மாதிரி பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாய்ஸாவும் சொல்லலாம். இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீ மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லுவேன். டாக்ஸ் ஆஃப் சினிமா இன்ஸ்டா ஐடி, அப்படி இல்லைன்னா VJ_Dominic இன்ஸ்டா ஐடி. உங்க ஐடி என்ன டைரக்டர்? வசீகரன்_AJ வசீகரன்_AJ. இந்த 3 ஐடியில் ஏதாவது ஒரு ஐடி மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா சொல்லிடுவோம். இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நாங்கள் போஸ்ட் செய்து விடுவோம். அதில் நீங்கள் கிளிக் செய்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாலாஜி இர்விங், நான் சொன்ன டைட்டில வைப்பீங்களா மாட்டீங்களா? நீ கேள்றா. என்னத்துக்கு நீ ஏதாவது கேட்கணும் தான் ஷோ பண்ணினுக்கிற? என்னத்த மீன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? டைட்டில் வைக்கலாம், அதற்கான குழுக்கள் கிட்ட வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காப்பி ரைட்ஸ் இஷ்யூலாம் இருக்கு. நீ கேள அப்படின்னா யாரும் இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணா காப்பி ரைட்ஸ் ஆஃப் இந்தியா போட்டுருவாங்க. அதனாலதான் காப்பின்னு சொல்லி எனக்கு டீ குடிக்கிற ஞாபகத்தை வர வச்சிட்டாடா நீ. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஒய், குட்டி பையா யூ லுக் சோ கியூட். அப்படியே வெக்கத்துல அப்படியே கண்ணமெல்லாம் செவக்குதே. தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி. சரி, ஜெய் ஆகாஷ் அண்ணா, யூ நேம் இஸ் சோ ஃபேஷன் அண்ட் டிஃபரெண்ட், சூப்பர், தேங்க்யூ சோ மச். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து முன்னாடி ஒரு வீட்டுல ரெண்டுக்கு இருந்தோம். அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு டாக்டர். அவங்களோட பசங்க 2 பேரும் டாக்டர்னு வச்சுங்களேன். அதுல 2வது பையன் டாக்டர் தான். அந்த பேர் வச்சாரு டாமினிக் அப்படின்ற ஒரு அழகான பேர் வச்சு விட்டாரு. என்ன பண்றது? ஜெய் ஆகாஷ் அண்ணா, இஃப் யூ காட் டு பிக் பாஸ் வாட் வில் யூ டூனா? அதான் சொன்னேன், லைவா போய் கமெண்ட்ரி தான். லைவ் கமெண்ட்ரி கொடுத்து தள்ளினே இருப்பேன். அதுக்கு முன்னாடி ஆஜித்தையும் கேப்ரியாலையும் பிரிச்சு விட்டுருவேன், சிவானியும் பாலாவையும் பிரிச்சு விட்டுருவேன். எல்லாரும் சிங்கிளா இருங்க. 90 கிட்ஸ் எல்லாம் சிங்கிளா தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கவா? அதான் அந்த கேட்கறேன். நாங்களே சிங்கிளா தெரியுறோம், உனக்கு என்ன கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுறேன். சரி ஜெய் ஆகாஷ், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருமே மொத்தம் ஒரு கேள்வி. நீங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்களா என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்க. அதுக்கான பதிலே நான் பேசுவேன். அர்ச்சனா டாமினிக் மை டியர் தங்கச்சி, ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அர்ச்சனா? மோனி, ஹாய் அண்ணா. ஹாய் மோனி, எப்படி இருக்கீங்க? ஈஸ்வரி வை, இதுல நான் என்ன கேட்கறது? என்ன வேணா கேளுங்க, ஆனா காசு மட்டும் கேட்காதீங்க, அனுப்பவே முடியாது. வேற என்ன வேணா கேளுங்க, அசிங்கமா கேட்காதீங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வை, எது பத்தி கேட்க? பிக் பாஸ் பத்தி கேளுங்க, வேற எதை பத்தி கேட்காதீங்க. வேற எதை பத்தி கேட்கற மாதிரி இருந்தாலும் நான் சொன்னேன், VJ_Dominic இன்ஸ்டா ஐடி வந்து எது வேணா கேளுங்க, எதுக்கு வேணா ஆன்சர் பண்ணினே இருப்பேன். அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ் ப்ரோ, நீ மட்டும்தான் ப்ரோ வேற லெவல், எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிற, சந்தோஷம் ப்ரோ. அண்ணா எஸ்டர்டே CSK வின்னா? ஆமா ப்ரோ, வேற லெவல். நான் வீடியோ அப்பதான் ரிவ்யூ முடிச்சுட்டு உள்ள போனா ஜடேஜா 6 அடிச்சுன்னு பின்னாடி முதுகு சொல்லிடுறான்னு பார்த்தா அவர் 8ஆம் நம்பரை காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த 8ஆம் நம்பர் எல்லாம் காமிச்சிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க முன்னாடியே இந்த 8ஆம் நம்பரை காமிச்சிருந்தா ஒரு டோனி வந்து ஸ்பார்க் பார்க்கலாம் தான் சொன்னாரு. எங்க தலை வந்து தப்பான ஸ்பார்க் இல்லைன்னு சொல்லல. நான் யாருகிட்டே ஸ்பார்க்க பார்க்கல. எங்க தலைவர் வந்து தெளிவாதான் பேச்சு விடுவாப்புல. நேத்து ஸ்பார்க் கொஞ்சம் பத்தி எரிஞ்சிருச்சு, அதுல லைட்டா கொல்கத்தா கறியிருச்சு, இதைத்தான் சொல்லும். அதுக்கு அடுத்து ஈஸ்வரி வை, எதை பத்தி கேட்காதான் பிக் பாஸ் பத்தி கேட்கலாமா? ஈஸ்வரி வை, ஐயோ ரொம்ப வெக்கப்படுறியே, என்ன பண்றது, அழகா பந்தா இது ஒரு குத்தங்கள். அதுக்கப்புறம் எங்கப்பா ஜெய் ஆகாஷ் அண்ணா, யூ வில் சி IPL? டெஃபினெட்லி ப்ரோ, ஐ எம் சென்னை CSK ஃபேன்ஸ் ஆஃப் இந்தியா. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விஷயம் அடிங்கன்னு சொல்லி தூங்கி இருக்கும்போது கனவு தூக்கத்தெல்லாம் புலம்பிருக்கேன். பக்கத்துல தூங்கணும்லாம் சொன்னாங்க, என்னடா புலம்புற அப்படின்னு. என்ன பண்றது, நம்ம டைகா டோனி ஃபேன். ஈஸ்வரி வை, உன்னோட பிக் பாஸ் ரிவ்யூ செம்ம, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஐ லைக் யுவர் ஸ்லாங், யூ லைக் மை ஸ்லாங், தேங்க்யூ சோ மச். ஈஸ்வரி, கேளு குட்டி, உனக்கு ஆளு இல்ல, எனக்கு தான் ஆள் இல்லையே. ஆள் இல்லைன்னு தான் நாங்க தனியா ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பதான் வந்து எங்க ஆபீஸ்ல ரிசர்ச் டீம்லாம் பேசி ஒரு ஃபீமேல் ஆங்கரை போடுங்க. ஆனா என்ன, ஃபீமேல் ஆங்கரை போட்டோம்னா வரப்பையில ஆங்கர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி பரவாயில்ல, ஒரு ஃபீமேல் ஆங்கர் போட சொல்லிக்கிறேன். நாங்களும் விஜய் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கர் ஆனோம்னா அங்கேயே கல்யாணம் பண்ணி, அங்கேயே குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாம் அவங்களே பண்றோம். அது மாதிரிதான். சோ அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கப்பா சாய் ஸ்வேத்து, நான் IPL கமெண்ட்ரி பண்ணுங்கண்ணா. IPL கமெண்ட்ரி போன வருஷம் பிறந்த நாளுக்கு தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்றேன், மச்சான் நீ அடுத்த வருஷம் RJ பாலாஜி இடத்துல IPL கமெண்ட்ரி பண்ணணுன்னு. அவன் எந்த நேரத்துல சொன்னா RJ பாலாஜி 2-3 மேட்சா இல்ல, கண்டிப்பா ட்ரை பண்றோம். பண்ணானா உங்க பேரை நான் எதுனா ஒரு கமெண்ட்ரி பண்ணனா உங்க பேரை சொல்லாமலே இருக்க மாட்டேன். சாய் ஸ்வேதி அவர்களே. பாலா இர்விங், ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஹூ இஸ் பெட்டர், ரியோ ஆர் ரம்யா? 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விதமான கன்னிங் கேம்ஸ் ஆஃப் இந்தியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆரியன் சுரேஷ் தான் வந்து நல்ல ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ், ஐ வில் கரெக்ட் அ பியூட்டிஃபுல் கேள். பண்ணிக்க தம்பி, பண்ணிக்க ப்ரோ, நல்லாரு, ஜாலியாரு அன்பு மலர்களே. ஜெய் ஆகாஷ், இன் பிக் பாஸ் பிக் பாஸ்ல போய் நல்ல பொண்ணை கரெக்ட் பண்ணுவியா? இதை முதல்ல சொல்ல மாட்டியா? சரி பிக் பாஸ்ல போய் யாரை தம்பி கரெக்ட் பண்ணுவேன்? சிவானியாவா, கேப்ரிலாவே, யாரை கரெக்ட் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா, மசில் மேன் ஹல்க் இருக்காரு, அவெஞ்சர் படத்துல இருந்து அப்படியே வந்த மாதிரி பாத்துங்கப்பா.
அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயா சிரிக்கிறாப்ல, ஷர்ட் நல்லா இருக்குண்ணா, ஓகே டாடா, ஐம் கோயிங் டு ரைட் பிசிக்ஸ் எக்ஸாம். பாத்தீங்களா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைலாம் வந்து கமெண்ட் பண்ணி என் தங்கச்சி சரி போய் எக்ஸாம் எழுது நல்லாரு. ஈஸ்வரி வை டார்லிங் ஹாய் சொல்லு, டார்லிங் ஹாய். ஐயோ எப்படிலாம் சொல்லிவிட்டேனே, இல்ல அவங்க கமெண்ட் பண்றதாங்க அப்படியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோ கோவிட் ப்ரோ ஐபிஎல் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ உங்க ஸ்டைல்ல வெயிட்டிங். அப்படியா டைரக்டர் பண்ணிடுவோமா, அடுத்த சீசன் பண்ணுவோமா டைரக்டர்? சென்னை இனிமேல் எப்ப ஸ்பார்க்கா எரியுதோ பத்தின எரியுதோ அப்பதான் பண்ணுவோம், கையில டம்ளர் தண்ணி எல்லாம் வச்சுன்னு. நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜில சுட்டி குழந்தை ஹே அவுட் ஹே நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு வேற லெவல் கமெண்ட்ரி. ஆர்ஜே பாலாஜி அது தெரிஞ்சிருவாரு, என்னோட ஆர்ஜே வருக்கும்போது என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் தான். தனுஷ் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ்? தனுஷ் வந்து கேட்டுக்கிறாரு. என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா சுரேஷ் தாத்தா, நாரி பிரதர் தான் சொல்லுவேன். பாலாஜி இர்விங் ஃபீமேல் ஆங்கரா? ஆமா தம்பி, ஏன் இவ்வளவு நீ எக்ஸைட்மெண்டா கேக்குறியா சோகமா கேக்குறியா? பிளடி பைலடே. மகாபாரதம் வெர்ஷன் 2.0 ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ, ஐ எம் பாலா ஃப்ரம் தம்பிக்கோட்டை. தம்பிக்கோட்டை எங்க ஊர் பக்கத்துல ப்ரோ, நான் அறந்தாங்க தான் ப்ரோ, புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கல, பட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த ஊர் தான். தம்பிக்கோட்டை எப்படி இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? மகாபாரதம் வெர்ஷன் 2.0 மோனி அண்ணா யுவர் சப்போர்ட் ஃபார் சிஎஸ்கேவா? ஐ நாட் சப்போர்ட் ஃபார் சிஎஸ்கே, ஐ எம் ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே. ஏன்னா எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்குமா அப்பையிலேருந்தே. அதுல வந்து ஒரு வித கொலாபரேஷன் ஃபேமிலிஸ் ஆஃப் இந்தியா, நல்ல ஒரு பாசம் இல்ல. ஈஸ்வரி வை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ சிங்கிளா பண்ணு, அதான் கெத்து, லேடி ஆங்கர்லாம் வேணாம். ஆமா இல்ல நான் வந்து என் பக்கத்துல உட்காந்து டிடி ஜாக்லின் இவங்கெல்லாம் உட்காந்து பண்ண போறாங்களா, ஷோ பண்ண போறாங்களா? அதுக்கப்புறம் யாருப்பா என்ன ஈஸ்வரியா பேசுறாங்களே, அவங்க பேசுறது கமெண்ட் செக்ஷனா பேசதான் செய்வாங்க. அர்ச்சனா நீ போய் எக்ஸாம் எழுதுனியா, அப்ப எக்ஸாம் எழுது போ. யோகராஜன் ஹாய் அண்ணா ஹாய். ஈஸ்வரி உனக்கு சிவானி பிடிக்குமா கேபி பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், நேத்தா சொன்னேன். இந்த கண்ணு சிவானி இந்த கண்ணு கேபி அப்படின்னு. ஆனா என்ன பிடிச்சா மட்டும் என்னவா போகுது சொல்லுங்க, பிடிச்சி என்னவா போகுது? அதுக்கப்புறம் லைவ்ல 23 பேர் சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க, நேற்று 80 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 23 பேர். சரி போயிடட்டும். ஷேர் பண்ணுங்க மக்களே, உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி டாமினிக்னு ஒருத்தன் இப்படிதான் பேசினே இருப்பான், வந்து பாருங்க ஜாலியா ஃபன் பண்ணுங்க, உனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகராஜ் ஹாய்னா. அதுக்கப்புறம் பாலாஜி நீங்க கோவமா கேக்குறியா? சரிடா வந்ததுக்கப்புறம் கோவம் பண்ண சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயாகாஷ் அண்ணா கேர்ள் ப்ரொபோஸ் யூ வாட் வில் யூ டூ? சாரி ப்ரோ, நான் நடக்காத ஒரு விஷயத்தை என்னையுமே கற்பனை பண்ண மாட்டேன். இந்த என்டர்டெயின்மெண்ட் புன்னகையில நாசர் சொல்லுவார், என் வாழ்க்கையில நடக்காத விஷயத்தெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல நினைச்சு பார்ப்பேனே. சோ நீங்க சொன்ன இந்த விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நினைச்சு பாக்குறேன். சாய் ஸ்வேதி ப்ரோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல யாரு டான்ஸ் பிடிக்கும்? தாத்தா டான்ஸ். இந்த வேற இன்னைக்கு வந்து ஒத்த சொல்லல, பட்டாம்பூச்சி இல்ல அப்படி சொல்லிட்டு டான்ஸ் ஆனாரு. என்ன டான்ஸ் மாவனே, அது வேற லெவல். சுரேஷ் தாத்தா நீங்க அல்டிமேட்டா டான்ஸ் ஆடுறீங்க, அப்படியே ஒரு ஸ்டெப் எல்லாம் போடுறாரு. சரி அவர் டான்ஸ் பிடிச்சிருந்தது இன்னைக்கு. பட் எவ்ரிடே யாரோட டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் டான்ஸ் சொல்றது? சிவானி கொஞ்சம் ஃபன்னா தனியா ஆடும், பட் அது அவ்வளவு கோரஸ் அவ்வளவு. ரம்யா பண்ணின்னு அனிதாலாம் டெய்லி கேமரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சொல்ல போனா யாரு டான்ஸ் சொல்றது? ஆரி டான்ஸ் ஆட தெரியாம ஒரு டான்ஸ் ஆடுவார்ல, அது எனக்கு பிடிக்கும் பயங்கரமா. அதுக்கப்புறமா ரித்திக் ஸ்மார்ட் ஹாய் பாலாஜி. ப்ரோ நீங்க எந்த பாலாஜியை சொல்றீங்க? பரவாயில்ல ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சாய் ஸ்மிருதி ஹாய் சாய் ஸ்மிருதி. ரித்திக் ஸ்மார்ட் பாலு ஜி சொல்லுங்க ஜி எப்படி இருக்கீங்க ஜி? ஜெயாகாஷ் பண்ணிருக்காரு. அண்ணா டெல் அபவுட் யுவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்பெல்லாம் ஒண்ணு இருந்தா தானே ப்ரோ சொல்றதுக்கு. சரி நல்ல டாபிக் பேசுவோமே. வித்யா கனகராஜ் ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் டாமினிக், லைவ் ஷோ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமால ஆங்கரா ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஃபார்மர் ஆர்ஜே ட்ரிச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1ல. அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் விஐபி டீ கடை ராஜா நாங்க. ஏன்னா வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்க கண்டிப்பா எந்த படிச்ச வேலையை போக மாட்டாங்களா, அது மாதிரி தான் நானும். பட் என்னோட பேஷன் நீ தான் அப்படின்றதுனால இது பண்ணிட்டேன். அதுக்கு ஈஸ்வரி ஒய் நீ லிங்க் அனுப்பிச்சலாம், நான் ஷேர் பண்றேன், அந்த அனுப்பி வைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் லிங்க் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓகே சொல்லியா? நான் தான் சொல்லிட்டேன், இது மாதிரியான கமெண்ட்களுக்கான ஆன்சர் எல்லாம் வந்து என்னோட இன்பாக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப டீப்பா போகுது. பிரியங்கா நாராயணன் ஹாய் பிரியங்கா நாராயணன் எப்படி இருக்கீங்க? லைவுக்கு வந்த 30 பேருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து 30 பேர் வெற்றிகரமா அடுத்த எவ்வளவு நிமிஷத்துல 30 49 20 நிமிஷத்துல வந்து லைவ் 30 பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் கமெண்ட். அப்புறம் உங்ககிட்ட அந்த கேள்விகள்லாம் கேட்க சொன்னேன், இன்னைக்கு ப்ரோமோஸ் பார்த்துட்டு இன்னும் எபிசோட் எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துட்டு உங்களுக்கு எபிசோட் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி உங்களோட எதிர்பார்ப்புகளை நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட கேளுங்க, நான் உங்ககிட்ட ஆன்சர் பண்றேன். 36 பேர். ரித்திக் ஸ்மார்ட் ஹாய் ரித்திக் ஸ்மார்ட் எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மெல்போர்ன்ல இருந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆஸ்திரேலியா மெல்போர்ன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரித்திக் ஸ்மார்ட் வணக்கம் அண்ணாத்த டங் 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 இமான் போடார்ல ஒரு மியூசிக் அது மாதிரி. வணக்கம் அண்ணாத்த டாக்ஸ் ஆஃப் சினிமால இருந்து. அதுக்கப்புறம் வித்யா கனகராஜ் சும்மா ஆஸ்கிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேங்க்யூ சோ மச் வித்யா கனகராஜா பிரதர் ஆர் சிஸ்டர். நானும் சும்மா உண்மையதான் சொன்னேன். பிரியங்கா நாராயணன் ஆரிய ரொம்ப கார்னர் பண்றாங்க பாவம். எனக்கும் தெரிஞ்ச ஆரிய ரொம்ப கார்னர் பண்றாங்கன்னு தெரியுது.
பிகாஸ் வந்து ஆரி ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படி சொல்ல போனா வீட்டுல யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா நம்ம இன்னும் பார்க்கல, இருந்தாலும் இவங்களை மட்டும் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் பிரியங்கா நாராயணன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட் ப்ரோ? ஆமா நானும் அதான் சிஸ்டர் சொல்றேன். என்ன அப்படின்னா பிரதர் ஆர் சிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா ஆரி ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னா அவர் கொடுக்குற வேலையை அவர் கரெக்டா பண்ணிக்கிறாரு. ஸோ பிக் பாஸ்ல 16 பேர் என்ன பண்றாங்கன்னு அந்த கேமரா நம்ம காமிச்சாதான் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ், அண்ணா பிக் பாஸ் ப்ரோமோல அனிதா அண்ட் ஆரி வாஸ் புட் இன் பிக் பாஸ் ஜெயில், வாட் இஸ் த மேட்டர் அண்ணா? ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், இந்த வாரத்துக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாம வேலை செஞ்சதுக்கான ஒரு தண்டனை தான் ஜெயிலு. ஆனா போன வாரம் ஆரி ஜெயிலுக்கு போனாரு, இந்த வாரம் ஏன் போகணும்னு அவசியம் கிடையாது. போன வாரம் அஜித் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தாரு, இந்த வாரம் என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மரா முக்காபலா டான்ஸ் ஆனாருங்களா எனக்கு தெரியல. அதே மாதிரி அனிதாவும் அவரை பேச விட மாட்டேங்கிறாங்க, பேச விட்டா நீ நிப்பாட்டுன்றாங்க, வேலை பார்த்தா நீ சண்டை இருக்கிறன்றாங்க. ஸோ ஒன்னும் பண்ணிட்டு கடைசியில் ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. பிக் பாஸ் இதெல்லாம் சரியில்லை. பிக் பாஸ் கமல்ஹாசன் சார் வந்து என்னன்னு கேளுங்க சார், உங்கள் நான் அப்படி சொல்லி நான் இன்ஸ்டால போஸ்ட்லாம் பண்ணிருக்கேன், நீங்களும் போய் என்னன்னு கேளுங்க. பெஸ்ட் சீசன் 1 or 2 or 3 or 4 4 ஆப்ஷன் இருக்கா? ஓகே, டாக் ஃப்ரெண்ட் வந்துருச்சு. டைரக்டர் வந்து இப்ப அடுத்து ஒரு போல் போட்டிருக்கோம். அந்த போலுக்கு நேம் என்ன அப்படின்னா சொல்லுங்க. இதுவரை போலாமா? ஓகே, இதுவரை நடந்த ஐபிஎல் சீசன்ல எது பெஸ்ட் சீசன் அப்படி சொல்லிட்டு சாரிங்க, ஐபிஎல் பிக் பாஸ் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம பிடிச்ச மாதிரி இதுக்கு ஐபிஎல் நீங்க ஏப்ரல்லே நடத்திருக்கோம், இதுக்கு எங்க தவறு கிடையாது. பிசிசிஐ இது உங்களோட தவறுகள், அது சூரியகுமார் யாதவ் எடுக்காது உங்க தப்பு தான், ஐபிஎல் இப்ப நடக்கணும் உங்க தப்பு தான், பிக் பாஸ் இப்ப நடத்துற விஜய் டிவியோட தப்பு. சோ என்ன சொல்றாருன்னா பிக் பாஸ் நடந்த 4 சீசன்ல உங்களோட சீசன் எது ஃபேவரட்? சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 எது உங்க ஃபேவரட் சொல்லி போன்ல போய் ஓட் பண்ணுங்க. அதுக்குள்ள கமெண்ட் நிறைய போயிடுச்சு டைரக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரித்திக் ஸ்மார்ட், நான் அறந்தாங்கி தான் அண்ணாத்த நானும் அறந்தாங்கி தான், நல்லா இருக்கீங்களா? எந்த ஏரியா அறந்தாயில? மிஸ்டர் சாரா, ஹாய் 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 சாரா. வினித் பீட்டர், ஹாய் பிரதர். வினித்தே நல்லா இருக்கியா? என்னோட தம்பி நான் தான் வளர்த்தேன், ஆள் வளர்ந்து நல்லா இன்னுகிட்டே நிலாவத்தோரெல்லாம் வளர்ந்துட்டான். சாய் ஸ்வேதி, டுடே பிக் பாஸ் ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா ஆரி வந்து ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி. அனிதா வந்து இந்த வீட்டுல எல்லாம் குரூப் கிரியேட் பண்ணிட்டாங்க, பட் அது உண்மையான ஒரு விஷயம் தான். ஆரி என்ன சொல்றாருன்னா இந்த வீட்டுல குரூப் இசம் இருக்கு, நெத்தி லட்ச மாதிரி சொல்றேன்டாரு. தலைவா நீ மட்டும் நெத்தி லட்ச மாதிரி சொன்னா நீ இந்த வாரம் சேவ் தலைவா. அதுக்கடுத்து எங்கப்பா போயிடுச்சு ரித்திஷ் மாட்டா அறந்தாங்க அண்ணாத்த, சரி அண்ணாத்த, தேங்க்ஸ் அண்ணாத்த. பிரியங்கா நாராயணன், எஸ் கம்பேர் டு வேல் அண்ட் அஜித் ஆரி இஸ் பெட்டர். ஆமா ஆரி எப்படி சொல்றது, அவர் வேலையை கரெக்டா பாரு, கொடுக்குற வேலையை கரெக்டா ஃபேரான கேம் விளாடுறாரு. ஒரு வேலை வந்து நியாயமான கேம் விளாண்டா பிக் பாஸ்ல கூட இடம் இல்லை போல. அதுக்கப்புறம் ரித்திஷ் ஸ்மார்ட், நான் அறந்தாங்க தான் ஓகேமா, நான் அறந்தாங்க தான் அண்ணாத்த, ஓகேமா தேங்க்யூ சோ மச்மா. அப்புறம் பிரியங்கா நாராயணன், அண்ணா அனிதா கூட கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா அனிதா இல்லைன்னா அந்த வீட்டுல எப்படி கண்டென்ட் இருக்கும் சொல்லுங்க? நேற்று ரொம்ப நேரம் பேசினாங்க, நிப்பாட்ட சொன்னது அனிதா நம்ம சம்யுக்தா கூட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் இது சொன்னா இந்த எம்ஆர் ராதா அடிக்கடி வந்துடுவாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் முன்னாடி மிமிக்ரி பழகிட்டு இருந்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அடிக்கடி எம்ஆர் ராதா வாய்ஸ் எடுத்து பேசி வந்துருச்சு அப்படியே. ஸோ ரித்திக் ஸ்மார்ட் அறந்தாங்க தான் அண்ணாத்த, ஓகே அண்ணாத்த, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமெண்ட். அறந்தாங்கில இருந்து ஊர் ஞாபகத்தெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, அப்புறம் அவள் தான். பிரியங்கா நாராயணன், பிக் பாஸ் சீசன் 3 இஸ் பெஸ்ட். பிக் பாஸ் சீசன் வி ஆர் த பாய்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸே வேற லெவலில் இறங்கிடுவாரு. லூப், ஃப்ரீஸ், ஃபார்வேர்டு, ஸ்லோ மோஷன் இதெல்லாம் வந்து பிக் பாஸ் வாய்ஸ்ல அப்பதான் கேட்டோம். அதுக்கப்புறம் யார் பாத்தீங்கன்னா பாலாஜி விங், விச் சீசன் இஸ் பிக் பாஸ் யுவர் ஃபேவரட்? 1 or 2 or 3 or 4? 2ங்கிற ஒரு சீசனே நான் என் வாழ்க்கையில மறந்துட்ட. காரணம் என்ன, அப்ப நான் எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ பார்க்கல. அதுக்கப்புறம் 1 வந்து ஆரவ் சீசன் பார்த்தேன், பட் ஆரவ் சீசனை பார்க்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யம் கிடையாது, ஏன்னா யாருமே நம்ம வயசு கிடையாது, ரசிக்கிற மாதிரி இல்லை. So season 3 I like the most because last year's Armies of India மனோஜ் ஒரு அண்ணன் இருந்தாரு, சும்மா உட்காந்துருக்க என்னைய கூப்பிட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு வீடியோ பண்ணுவாரு, என்னை கேமரா முன்னாடி நிப்பாட்டின மனோஜ் அண்ணன். இந்த இடத்துல உனக்கு நான் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். அண்ட் மிஸ் மை டைரக்டர் சந்திரன் ஆல்சோ அண்ட் மை டீம்மேட் ஜெகதீசன், அலெக்சாண்டர் ரேனியை நிறைய மிஸ் பண்றேன். இந்த சீசன் 3 நினைச்சா எனக்கு லாஸ்ட்லியா கவின் சாண்டிங் வருதோ இல்லையோ எங்க டீம் ஞாபகம் கண்டிப்பா வந்துடும். மிஸ் மை டீம். மக்களோட ஆதரவு 72%. என்ன சீசனுக்கு ப்ரோ? சீசன் 3க்கு 72% ஓட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உனக்கு பிக் பாஸ் பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு தான் ரிவ்யூ அப்படியா? பாருங்க அப்படியே பிக் பாஸ் பார்த்து பழகிக்கோங்க. இது ஒரு கார்பரேட் உலகங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, நம்மளை எவ்வளவு டைவர்ட் பண்ணி எவ்வளவு வெளிய விஷயம் பண்றாங்க. சோ இதை பார்த்து கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போவோமே. ரித்திக் ஸ்மார்ட் என்ன அப்படின்னா நான் அறந்தாங்க தான் அண்ணாத்த, அந்த கமெண்ட் எத்தனை தடவை அண்ணாத்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன், நீ அறந்தாங்க தான் அண்ணாத்த, எந்த ஏரியால இருந்து பண்றேன் அதை சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாலாஜி இருவிங், விச் சீசன் பிக் பாஸ் யுவர் ஃபேவரட்? சொல்லிட்டேன் தம்பி. கீப் ராக்கிங் குட்டி பையன், தேங்க்யூ சோ மச். வசீகரன் ஏஜ், டைரக்டர் நான் தான், டைரக்டர் அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க டிஷர்ட் அவரோட தான். அதுவரை ஈஸ்வரி. அப்புறம் குட்டி பையன், மதியம் சாப்பிட்டியா? இது வந்து லைவ்ல கேட்க வேண்டிய கேள்வி, அது இதெல்லாம் இன்பாக்ஸ்ல கேட்க வேண்டிய கேள்வி. மதியம் சாப்பிட்டேன்.
தேவயானி சுப்பிரமணியம், தேவயானின்னு என்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருந்துச்சு பேட் சைட் இன்ஜினியரிங் காலேஜ்ல. சரி தேவயானி சுப்பிரமணியம் மெசேஜ் ரிட்ராக்ட் ஆயிருக்கு. எனிவேஸ் ஹாய் தேவயானி சுப்பிரமணியம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாய் ஸ்வேதி, பிக் பாஸ் 3ல உங்க ஃபேவரட் யாருன்னா? என்னோட ஃபேவரட் வந்து தர்ஷன், எனக்கு பிடிக்கும். தர்ஷன் அண்ட் முகேன் 2 பேருமே எனக்கு பிடிக்கும். அபிராமியை பிடிக்கும். அபிராமி இஸ் குட் கேரக்டர். பிக் பாஸ் நீ மட்டும் ஒரு ஆங்கிள் பாப்பியா? இவ்வளவு விஷயம் சொல்ற. எஸ், நாங்கெல்லாம் வந்து டெக்னிக்கல்ஸா பார்ப்போம். எங்க இடத்துல இந்த அதாவது நீங்க என்ன பாப்பீங்கன்னா, இவங்க வந்து கிச்சன்ல சமைக்கிறதா பாப்பீங்க. நான் கிச்சனுக்கு பின்னாடி கேமரா அஜித் பேசுறத பிக் பாஸ் ஏன் மியூட் பண்ணாருங்கிறத கவனிப்போம். இப்படியான நரித்தனமான பார்வைகளை பார்த்தா பிக் பாஸ் நிறைய நான் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். ரித்திக் ஸ்மார்ட், பிக் பாஸ் 1ல ஓவியா தான் தலை, பிக் பாஸ் 2 வேஸ்ட். ஆமா வேஸ்ட் தலை. பிக் பாஸ் 3 வேற லெவல் அல்டிமேட். பிக் பாஸ் 4 இன்னும் முடிவு செய்யல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 100ஆம் நாள் வரும்போது என்ன தெரியுமா வரும்? ரியோவுக்கு வந்து அர்ச்சனா அக்காவும் நிஷாவும் அக்கா ஆயிடுவாங்க. ரியோவோட குழந்தைக்கு வெளியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தாய் மாமா மடியில உட்கார வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சோ சுரேஷ் தாத்தாவுக்கு கேப்ரிலா பேத்தி ஆனதுனால கேப்ரிலாவோட கல்யாணத்துக்கு சுரேஷ் தாத்தா தாலி எடுத்து கொடுப்பாரு. இது மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லுவேன் சீசன் 4 பத்தி. அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ், அண்ணா you voting Big Boss contestant in Disney plus Hotstar. I vote only for Bala அண்ணா. பாலா தாத்தா தான் கெத்து. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரதர், எனக்கு வந்து அதுக்கெல்லாம் டைமே இருக்காது. நான் வந்து கரெக்டா ஹாட்ஸ்டார் ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு 1 மணி ஆயிடும். ஸோ அன்னைக்கு ஓட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை முடித்து உங்களுக்காக நான் எவ்வளவு மெனக்கட்டன்கள் போடுகிறேன் தெரியுமா? நான் ஹாட்ஸ்டாரே ஓபன் பண்ணல, சிஸ்டம்ல தான் ஓபன் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு வரேன். உன் பர்த்டே எப்ப? நான் பிறந்த அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. எப்படி செம்மையா இருக்கு ஆன்சர். டைரக்டர் வேற லெவலா, அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் அர்ச்சனா டாமினிக் அவங்க பிறந்தப்பதான் அவங்க பர்த்டே. ஒக்காலிட்டி என்ன ஒரு, நீ இன்னும் எக்ஸாம் எழுத போலையா? ஒழுங்கா எக்ஸாம் எழுத போ. பாலாஜி சீசன் 1ல ரசிக்கிற மாதிரி யார் இல்லையா? அப்ப ஓவியாலாம் எப்படி சொல்ற, பாதிலே போயிட்டாங்க. முழுசா இருந்தாலும் அவங்களோட விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரி 90mm படம் வந்துச்சு, அந்த படத்தை உட்காந்து ஃபேமிலியோட நீ பாப்பியா? சொல்லு, ஆன்சர் சொல்லு, இப்ப சொல்லு. அது மாதிரிதான். என்ன டைரக்டர்வா? அது மாதிரிதான். நோ கமெண்ட்ஸ். பிரியங்கா நாராயணன், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ்? கமல்ஹாசன் சார். அவர் தான் வந்து செம்ம நியூட்ரலா பேசுவாரு. புரியல. அதான் 4 சீசன்லயே வந்த ஒரே கண்டஸ்டன்ட், ஃபைனல் வரை வர ஒரே கண்டஸ்டன்ட். ஃபைனல் வந்துட்டு கப்ப அப்படியே தாரவாத்து விட்டு போற, நீ ஜெயிச்சு நல்லா இருந்திருப்போம் அப்படி சொல்லுவாரு. ஸோ இது மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் அவர் தான். பாத்தீங்கன்னா கால் வந்துருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா லைவ் கமெண்ட்ஸ் அப்படியே படிக்க போறேன். இந்த போன் வேற ஹேங் ஆகுது. யாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது, டிஸ்க்ளைமர் ஆயிடு தானே டைரக்டர். இந்த கம்பெனி போன் வாங்காதீங்க. அது பாத்தீங்கன்னா கரெக்டா 8GB ரேம்ல 4GB ரேம் ஃபுல்லான லைட்டா ஹேங் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், கண்டென்ட் அந்த கால் கட் ஆகிற வரையும். அதுக்கப்புறம் எங்கப்பா ஓடிச்சு டைரக்டர் கமெண்ட் எல்லாம் இந்த எடுக்கிறேன் பாரு. இப்ப எதுக்கு இவங்க போன் பண்ணினே இருக்கிறாங்க தெரியல, சும்மா அந்த கம்மியா இல்ல. ஓகே அதான் சொல்றோமா மக்களே. இந்த போன் கட் ஆகிற வரையும் ஒரு கண்டென்ட் பேச சொல்லி டைரக்ட் சொல்லிட்டாரு. இந்த லைவ்ல வர நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா தான் உண்டு. இன்ஸ்டாகிராம் ஒரு ட்விட்டர் ஒரு ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இந்த லைவ்ல நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை சொல்லிடுவேன், பட் அது உங்களுக்கு கிளாரிஃபையா புரியாது. மெசேஜ்னா நீங்க திரும்ப கேட்பீங்க, நானும் திரும்ப சொல்லிடுவேன். அதனால தான் சொல்றேன். ஸோ வாங்க கமெண்ட் பேக் டு கமெண்ட் போயிடுவோம். யோகராஜன் BB3 BB3 தான் உங்க ஃபேவரட். தேங்க்யூ சோ மச். தேவயானி சுப்ரமணியம், ஹாய் அண்ணா. ஹாய் தேவயானி சுப்ரமணியம். ஈஸ்வரி, இந்த சீசன்ல லவ் ஸ்டோரி எக்ஸப்ட் பண்ணலாமா? பண்ணுங்க, நானும் கதை எழுதி வச்சுன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். வெளில வந்து யாராச்சும் படம் எடுக்க போறேன். ரித்திக் ஸ்மார்ட், நான் ஃபோர்த் ப்ரோ. நீங்க? நான் வந்து கேசி ப்ரோ, கல்ச்சன்ஸ் ஆஃப் இந்தியா. தேவயானி சுப்ரமணியம், ஃபைன். ஈஸ்வரி ஒய், பிக் பாஸ் கேம் எப்படி விளையாடணும்? பிக் பாஸ் கேம் எப்படி விளையாடணுமா? நேரா இங்க வந்து பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு பிக் பாஸ் கேம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு விளையாடுங்க. பிரியங்கா நாராயணன், வாட் டு யூ திங்க் அபவுட் அர்ச்சனா அம்மா சென்டிமெண்ட் டைலாக்ஸ் வித் பாலா? மேபி ஐ திங்க் இட்ஸ் அது வந்து அம்மா சென்டிமெண்ட்டை வந்து என்னையுமே ஒருத்தர் குறை சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு சின்ன டைலாக் ஒன்று இருக்கு. நான் வந்து அடிக்கடி இதை எப்போ பார்ப்பேன்னா மதர்ஸ் டே என்னை பார்ப்பேன். உலகத்துல வந்து நம்ம என்னையுமே 3 பேரை மறக்கவும் கூடாது, 3 பேரை துரோகம் பண்ணக்கூடாது. யார் அப்படின்னா நம்ம அந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அம்மா, நம்மளை அந்த உலகத்துக்கு அந்த உலகத்தை புரிஞ்சு வச்சுக்கிற நம்ம ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நம்மளால அந்த உலகத்துக்கு வர நம்மளோட பெண் குழந்தை. இந்த 3 பெண்களையும் என்னைக்குமே அதிக மரியாதையோட நடத்தணும்னு சொல்லி அடிக்கடி ஒரு மீம் பார்ப்பேன். அது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அம்மா சென்டிமெண்ட் வந்ததுனால அர்ச்சனா பத்தி இந்த விஷயத்துல நான் கமெண்டே பண்ண மாட்டேன். சாரி ஃபார் திஸ் ஆன்சர். பிரியங்கா நாராயணன் அவர்களே என்ன மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ், அண்ணா டிஃபரெண்ட் பிட்வீன் ஆர்ஜே அண்ட் விஜயனா? ஆர்ஜே டிஃபரெண்ட் அண்ட் பிட்வீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராலாம் இருக்காது, ஒன்லி ஒரே மைக் தான், எந்த கவலையும் கிடையாது. சட்டை போடணுமா, டிஷர்ட் போடணுமா, எப்படி வேணா போகலாம். வித் மேக்கப், வித்தவுட் மேக்கப், எப்படி வேணா. நோ அக்சசரிஸ், நோ கவலைஸ் ஆஃப் இந்தியா, ஒன்லி ஸ்கிரிப்ட்ல நீங்க எப்படி வேணா பேசலாம். பட் என்ன டக்கு ட்விஸ்ட் ஆச்சுன்னா இந்த இது மாதிரி வந்து சமாளிஃபிகேஷன் போட முடியாது, உடனே வந்து ஆப்பர்ச்சு விட்டுருவாங்க. விஜயன் அப்படி கிடையாது. பின்னாடி டேரக்டர் இருப்பாரு, நம்ம ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, பிளேபேக் கொடுப்பாரு, நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் கேமரா அப்பியரன்ஸ்னால காஸ்டியூம் கரெக்டா பண்ணுவோம். நான் மேக்கப்பே பண்ண மாட்டேன். இந்த பாருங்களே, நேச்சுரல் பியூட்டி பாத்தீங்களா, பவுடரே இருக்காது. இருந்தாலும் நம்ம பவுடர் அடிக்கணும் லைட்டா. அந்த லைட்டிங் வாங்கணும். கண்ணு அதிகம் சிமிட்ட கூடாது, இருந்தாலும் அந்த கண்ணு குத்தும். சிஸ்டம் பார்க்கணும்.
பாத்தீங்களா, இதுக்குதான் எங்கால தக்க வேணுங்கிறது. விஜேனா வீடியோ ஜாக்கி, ஆர்ஜேனா ஆடியோ ஜாக்கிங்கிற மிதி ரேடியோ ஜாக்கின்ற மிகப்பெரிய விஷயத்த சொல்லிட்டாரு டைரக்டர். தங்கு ட்விஸ்டா தண்ணி குடிச்சுக்கவா, ஊதா கலர் ரிப்பன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. போயிட்டு இருக்காரு. பாத்தீங்களா ப்ளூ கலர் பாட்டில், இதெல்லாம் வருமா சி வருமா? சரி வரட்டும் வரட்டும், சரி நல்ல கம்பெனி தான் பிராண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கப்பா கமெண்ட்டை காணோம், இந்த வந்துட்டேன். கீழே கீழே வரலையே, என்ன 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 வசீகரன் வர மாட்டேங்கிறது டைரக்டர். என்ன டைரக்டர் கமெண்ட்கள் வரவில்லை டைரக்டர், உங்களுக்கு வருகிறதா? என்னோட நிலைமையை பாத்தீங்கன்னா, செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அப்படின்ற ஒரு பாட்டை பாடி அதை பத்தி உங்களோட கேள்வி. ஸோ மக்கள்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் வியூஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், அதை சொன்னா நீங்க காரி திப்புவீங்க. ஸோ அதை நான் எண்ட்ல சொல்றேன், அந்த ஃபேன் பேஜ் அப்புறம் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேட்க போறேன். பிக் பாஸ் சீசன் 1 பாத்தீங்கன்னா ஓவியா ஆரவ் வந்து ஃபர்ஸ்ட் லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் காயத்ரி ரகுராமன் கொஞ்சம் இரிட்டேட்டிங் கண்டென்ட் கொடுத்தாங்க. அப்புறம் சக்தின்னு ஒருத்தர் வந்து ட்ரிகர் அப்படிங்கிற புது வார்த்தையை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஜூலி அப்படிங்கிறவங்க வந்து 5 செகண்ட் முன்னாடின்னு சொல்லிட்டு புதுசா ட்ரெண்டை கிளப்பி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்னேகன் அவர் என்ன கொடுத்தாரு, மருத்துவ மொத்தமா கட்டிப்பிடி வைத்தியமா, அவர் கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்தாரு, கமல்ஹாசன் சாரை மிஞ்சிற மாதிரி கொடுத்தாரு. சோ இது மாதிரி அப்புறம் முட்டை சாப்பிட ஒருத்தன் வந்தாங்க, சுஜா வர்ணே ஃப்ராட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் 1ல கண்டென்ட் கிடைச்சது. பிக் பாஸ் 2ல கண்டென்ட்டை யாருன்னா மகத்து தான். வந்து அப்படின்னு இதுக்கு இப்பெல்லாம் பண்ணாருன்னே தெரியல மகத்து. சோ மகத்து ஒரு மாதிரி, மும்தாஸ் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னம்பலம் தூக்கி ஐஸ்வர்யா தூக்கி அப்படியே அண்டர்டேக்கர் மாதிரி சாராலாம் போடுவார் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள. சென்ட்ராயன் மூக்கு சளி சிந்தனா தப்பா சார்னு சொல்லி, ஸோ சென்ட்ராயனோட இன்னோசன்ஸ், டேனியல் பாலாஜி ஃப்ரெண்டே லவ் மேட்ரே, அவரோட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் 2லையும் போனுச்சு. பட் கொஞ்சம் ஏத்துக்க முடியாது. அது யாருக்காக பார்க்கலாம் அப்படின்னா ஜனனி ஐயர் கொஞ்சம் சாஃப்டான பொண்ணு இல்லையா, நம்ம பாலாஜி தாடி பாலாஜியை பிரெயின் வாஷ் பண்ணி மொட்டை அடிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ரித்விகாவா அந்த சீசன் வின்னர் பேரு, அவங்களுக்காகவும் இவங்களுக்காக வந்து பிக் பாஸ் 3 பாக்குற மாதிரி 2 பாக்குற மாதிரி இருந்தது. யாஷிகா வித்தவுட் மேக்கப் வந்ததுல இருந்து நான் பாக்குறதே இல்லை, சுத்தமா பாக்கல. ஐ டோன்ட் லைக் யாஷிகா, ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்துல வேற லெவல் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படியா பிக் பாஸ் 2 வந்து கொஞ்சம் கண்டென்ட் விடாம மொக்கையா போச்சு. பிக் பாஸ் 3 சண்டை காலையில வரும், மதிய சமாதானம் ஆவாங்க, நைட்டு கட்டி பிடிச்சுன்னு போயிடுவாங்க. இப்படியே பிக் பாஸ் 3 ஜாலியா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரியும். ஆனா பிக் பாஸ் 4 எதுக்கு இவ்வளவு மொக்கையா போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நீ லாக்டவுன்ல இந்த 6 மாசம் எப்படி எல்லாம் போர் அடிச்சு செத்தியோ, அதை விட இந்த பிக் பாஸ் பார்த்து போர் அடிச்சு சாவுடா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் முடிவு பண்ணாரா, இல்ல லாக்டவுன்ல சும்மா இருந்து இவங்க பழைய போய் நம்மளும் சும்மா இருக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. சோ இந்த பிக் பாஸ் சீசன் 4 எதுக்கு மொக்கையா போகுது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் உள்ள போயிட்டு இன்னொரு தடவை திரும்பி வரேன், ஏன்னா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றேன் இந்தியாவிலேயே, ஆனா எதுக்கு எனக்கே இப்படி பண்ணுன்னு தெரியல. இந்த இருங்க பாத்துருவோம், ஏன் டைரக்ட் இப்படி பண்ணு, என்ன விஷயமா இருக்கும்? எவனோ சூனியா வச்சுட்டான். கொடுங்க உங்க போன கொடுங்க. ஆனா இதுலதான் என்னோட ஃபேஸ் நல்லா தெரியும். இந்த பாருங்க, இது நான் தான் மக்களே, பாத்துங்க மக்களே. எங்க கமெண்ட் பாக்ஸே காணுவேன், நானே டிஸ்லைக் போடுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது டாமினிக்கு. இந்த வந்துருச்சு. அம்மா இவ்வளவு வந்திருக்குதே. ஜனனி விஎஸ், வாட் டு யூ திங்க் அபவுட் பிக் பாஸ் ரியோ? பிக் பாஸ் ரியோ நான் எப்பயுமே சொன்ன ஒரு விஷயம் தான், நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்து மீடியாவுக்குள்ள வந்த ஒரு பர்சன் வந்து ரியோ. வெளியில நல்ல ஆக்டர், நல்ல கோரியோகிராஃபர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல ஆங்கரா போனவர். இப்போ வந்து காமெடி ஆக்டர் அளவுக்கு அவரை மீம்லையும் ட்ரோல்லையும் போட்டு ரொம்ப வாட்டுறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைய பொறுத்தவரையும் ரியோ கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள யாரை நம்பாதே தலைவா, யாரை நம்பாம யார் பக்கம் சாஞ்சோம், உன்னோட கேம் என்ன, அதை விளாடவன் தான். பாலாவா பாலா, அர்ச்சனாவா அர்ச்சனா, நிஷாவா நிஷாவல் தான். உனக்கு இவங்க அக்கா அவங்க சொக்கா அப்படிங்கிற கேம்லாம் நீ விளாடாது, சரியா? ஏன் அப்படி பண்ற, கோவம் மட்டும் வருதில்ல, யோசிக்க தெரியுதா அப்படி சொல்லி நானே ரியோ பிரதர்ட்ட கேட்பேன். ஸோ இதுதான் என்னோட ரியோ பத்தின ஒப்பீனியன். ஜனனி விஎஸ் அவர்களே. பிரசாத் ராதாகிருஷ்ணன், போரிங் சீசன். எஸ் ப்ரோ, அப்யூஸ்லி அப்போஸ்ங்க ஈஸ்வரி வை. பிக் பாஸ்ல யாருன்னே தெரியாதவங்க தானே விளையாட வருவாங்க. இப்ப ஃபுல்லா விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்க. ஆமா, விஜய் டிவில நிறைய ரியாலிட்டி ஷோ வந்துருச்சு, அது வேற தூக்கி விட்டாங்க. ஸோ இது ஒரு ரியாலிட்டி ஷோ தானே, நல்லா விளாண்டுட்டு போங்க அப்படி சொல்லி வராங்க. நல்ல ஒரு கேள்வியா இருக்கு, வேற லெவல்ல. பிக் பாஸே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறாங்க. சாய் ஸ்வேதி, பிக் பாஸ் 1, 2, 3ல வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பத்தி சொல்லுங்க. பிக் பாஸ் 1ல யார் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்? ஐ டோன்ட் நோ அபவுட் ஹூ இஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். யாரே இவங்க நினைக்கிறேன், சாண்டிஸ் ஒய்ஃப் காஜல்.
ஏய் ஒழுங்கா இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க அப்படி சொல்லி விஜயகாந்த் வயசுல பேசுவாங்க. சச் எ போல்டு கேர்ள். பட் அவங்களோட போல்டு தான் அந்த இடத்துல ஈடுபடாம எவிக்ட் ஆயிட்டாங்க. சீசன் 2ல யார் வந்தா? சீசன் 2ல சீசன் 2ல யார் டைரக்டர் வந்தா? சீசன் 2 நான் பார்க்கவே இல்லை, எஃப்எம்ல ஷோ பண்ணிட்டு. சீசன் 3ல யார் அப்படின்னா, சீசன் 3ல யாரோட வந்தா வைல்ட் கார்ட்ல? கஸ்தூரி, மீரா சூப்பர் மாடல்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு, இந்த பரவலாம் பேசாத பிரகாஷ்ராஜ் வயசுல ஒரே நேரத்துல பேசுவாங்கல்ல, மீரா மிதுன் அவங்க வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு யோகா கத்துக்கணும். அப்படியே உள்ளக்க உருட்டி எப்படி சப்பாத்தி உருட்டி எப்படி தட்டி அப்படி போட்டு பிச்சு சாப்பிடுற ஒரு இதெல்லாம் அவங்க கத்துக்கணும். அதுக்கப்புறமா கஸ்தூரி வந்தாங்க. கஸ்தூரி உள்ள வந்து டிபேட் ஷோலாம் பண்றாங்கன்னு பார்த்தா உன்னை தீப்பெட்டி கூட கொளுத்து விட மாட்டேன் அப்படியே ஃபில்ல பேருன்னு சொல்லி அப்படியே வரட்டி விட்டாங்க. கஸ்தூரி உங்களுக்கு தான் தேவையா? இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணமா, ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சமா, யூடியூப்ல 4 பேரை திட்டமானு இருக்கணும். அதுக்கப்புறமா யாரு இருங்க வரேன், நிறைய கமெண்ட் போயிடுச்சு. எங்கப்பா ரித்திக் ஸ்மார்ட், நான் 4 ப்ரோ, நீங்க சொல்லிட்டேன் ப்ரோ நான் எந்த ஏரியான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். கேமிங் வித் M18 ஹரி, ஹை ப்ரோ பாலாஜி இஸ் சர்ச் அண்ட் ஆக்டிங். எஸ் ஐ திங்க் பாருங்க. எனக்கு வந்து இதை பத்தி சொல்ல கருத்து இல்லைடா பாலாஜி. ஈஸ்வரி, எனக்கு சீசன் 2 அதனாலதான் நான் சீசன் 2வே பார்க்கல. சரி ஆகாஷ் அண்ணா, ஒய் கேன் யூ ஸ்டார்ட் ஸ்மால் பாஸ் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ. நான் வந்து ஒரு அது பேர் என்ன பண்ணுவோம், ஸ்பூஃப் பண்ணலான் இருக்கோம். ஸ்மால் பாஸ் அப்படி சொல்லி நான் கமல்ஹாசன் சார் வாய்ஸ் பேசுறேன். உங்கள் நம்மவருக்காக நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மருதநாயகம் படத்தை பத்தி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கிறேன். சத்தியமா கமல் ஃப்ரெண்ட்ஸ் வெளில போனோன்னு பொல கொளுத்துருவாங்க தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்தியா எம், வாட் டு யூ திங்க் அபவுட் பாலாஜி அண்ட் சிவானி? அவங்கள பத்தி யோசிச்சா நான் தூக்கமே வர மாட்டேங்குது சந்தியா, இதை எப்படி சொல்லு? சரி விடுங்க, எதுக்கு இதை கேட்டிய மனச அப்படி. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு கூட்டு கிளியாக அப்படின்னு பாட்டு பாடி வெளில வந்தா ராக்கி எல்லாம் கட்டி விட்டுறோம் அவங்களுக்கு. அப்புறம் ஜெய் ஆகாஷ், அண்ணா யூ கெட் மேரிட். இதை வந்து எங்க அப்பா தெரியுற மாதிரி ஒரு 5-6 தடவை எங்க வீட்டுக்கு தர்ற மாதிரி கமெண்ட்னால தமிழ்ல பெருசா போட்டு விடுங்க, நான் படிக்கிறேன். ஐ எம் நாட் மேரிட் ப்ரோ, ஒன்லி சிங்கிள் ப்ரோ. சுந்தர மகாலிங்கம், பாலாஜி அண்ட் சுரேஷ் இப்ப ஒய் ப்ரோ க்ளோஸ் இல்ல? பாலாஜி சுரேஷ் இப்ப ஏன் க்ளோஸ் இல்ல? நடுவுல வந்து தாத்தா மண்டையில மசாலா இருக்கா அப்படின்னு கேட்டாரு வந்து நம்ம சுரேஷ் வந்து சரி இனிமேல் நான் லிமிட்ல இருந்துக்கிறேன் இருக்காரு. சுந்தர மகாலிங்கம், பாலாஜி அண்ட் சுரேஷ் அதை சொல்லிட்டேன். அர்ஷுமுத்து, ஹாய் டோமினிக். ஹாய் அர்ஷுமுத்து, எப்படி இருக்கீங்க? எப்பயுமே உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். பிரியங்கா நாராயணன், உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யாரெல்லாம் டாப் 5ல வருவாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. ரம்யா பாண்டியன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரு ரம்யா பாண்டியன், வேற சோமு வருவாங்க. சம்யுக்தா நேற்று வரையும் சொல்லிட்டு இருந்தேன், பட் சம்யுக்தா இன்னைக்கு பண்றது ஒருதலை பட்சமா இருக்கனால அவங்க வருவாங்கன்ற டவுட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு ரம்யா வருவாங்க. அவங்களும் ரியல் கேரக்டர் வெளிப்படுத்தினா எப்படின்னு தெரியல. போட்டோம் 30 எபிசோட் போட்டோம், அப்படியே செஞ்சு விட்டுருவோம். அதுக்கப்புறமா யாருப்பா? சத்யா ஜில்லு. சத்யா திஸ் வீக் எலிமினேஷன் யாரு? இந்த வாரம் எலிமினேஷன் ஐ திங்க் 11 பேர் இருக்காங்க. 11 பேர்ல யாரு ஓட்டு கம்மியா வரும்? நிறைய பேர் ஆஜித்னு சொல்றாங்க. பட் நான் ஆஜித் அடிக்கடி அந்த பேரை சொல்றதுனால ஆஜித் ஹேட்டர்னு நினைச்சுப்பாங்க. பட் கிடையாது, அந்த பிரதர் உள்ளாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சின்ன பையன் வேற. யார் டைரக்டர் வெளில வருவா? உங்களுக்கு தெரிஞ்சு சனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா சனமுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த வாரம் ஃபுல்லா அமைதியா இருந்தாங்க. பார்ப்போம், நம்ம நினைச்சது என்ன நடந்திருக்கு. நம்ம ஓட்டு போட்டோம், யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அது மாதிரிதான் என்ன வந்து அரசியல் பேச வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெய் ஆகாஷ், அண்ணா ஒய் கேன் யூ ஸ்டார்ட் ஸ்மால் பாஸ் இன் திஸ் யூடியூப் சேனல்? அண்ணா லைக் பிக் பாஸ் ஆரம்பிச்சு விட்டுறோம் ப்ரோ. தப்பிச்சுக்கு பிக் பாஸ் அப்படின்னு. யோகராஜன் என், வேற லெவல் டான்ஸ், வி ஆர் த பாய்ஸ் அப்படி சொல்லி டான்ஸ் அடிக்கிறாரு. பிரியங்கா நாராயணன், நாமினேஷன்னா என்னையா விட்டுட்டீங்க ப்ரோ? சீசன் 1ல நாமினேஷன்ல விட்டுட்டீங்க ப்ரோ. அப்படியா சிஸ்டர், அப்படியே சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். ஜெய் ஆகாஷ், அண்ணா யூ மிஸ்டு விஷ பாட்டில் மேட்டர். அண்ணா விஷ பாட்டில பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாதுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாட்டில கையில எடுத்துக்குவாங்க, அந்த பாட்டில கையில வச்சுதான் அவங்க விஷ பாட்டில்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மதன் குமார், ஐயோ பூனை வந்து கிஸ்ஸெல்லாம் அடிக்குது, அப்படியே வெக்கமா இருக்கு, சப்பி சின் டம்பி ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ சோ மச். ஈஸ்வரி, சிவானியும் பாலாவும் ஃப்ரெண்ட்ஸா? அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, நீ எதுவும் கவலைப்படாத. பிரியங்கா நாராயணன், எல்லாரும் ஓவர் கான்சியஸா இருக்காங்க ப்ரோ. ஆமா, இந்த சீசன்ல ப்ரோமோ கண்டென்ட்ல என்ன வரும்னு எல்லாம் அவங்களுக்கே கண்டிப்பா கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வந்து கேமரா அட்டென்ஷன் பயங்கரமா இருக்கு. நம்மளாம் தூங்கி எந்திரிக்கும் போது பாருங்களேன், 4 பேர் இருந்தா டக்குன்னு வந்து போற இழுத்து போத்தின்னு தூங்கும். அது மாதிரிதான் அவங்க கேமரா இருக்கதை தெரிந்து கொண்டே காலையில் எந்திரிக்கும் பொழுதே காஜலை போட்டுக்கொண்டே எந்திரிக்கும் கண்டஸ்டன்ட்களுக்கு அனைவரும் கேமரா அட்டென்ஷன்லாம் இருக்காங்க. அப்புறம் பாலாஜி இருவிங், யாரும் சூனியம்லாம் வைக்கல, நான் தான் பொக்குடையார் கோவில்ல வேண்டி இருக்கிறேன். என்ன வேண்டி இருக்க? ஃபீமேல் ஆங்கிறேன் பக்கத்துல வரணும்னா போய் படி தம்பி, 12th ஆல் பாஸ் கிடையாதா? பிரதீபா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் இன் பிக் பாஸ்? நீங்க தான் பிரதீபா. ஓ இது ஃபேவரட் கண்டஸ்டன்டா? நான் கமெண்டர் நினைச்சேன். ஃபேவரட் கமெண்டர் யாரு அப்படின்னா நான் தான் முதலே சொல்றேன், சுரேஷ் அண்ட் ஆரி.
அதுக்கப்புறம் பிரதீபா, ரியோவை தான் யாரும் நம்ப கூடாது. ஆமா, என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு நாளும் ஒரு பக்கம் சாஞ்சிராரு. பாலா வந்து ஒரு சோக கதை சொன்னோட பாலா பக்கம் சாஞ்சாரு, அவர் அறந்தாய் நிஷா அப்படின்னு சொல்லி அங்கிட்டு சாஞ்சாரு. இப்ப அர்ச்சனா பக்கம் சாஞ்சிருக்காரு, அடுத்து யார் பக்கம் சாயிரான்னு தெரியல. ஈஸ்வரி வை செம்மையா ஆன்சர் பண்றா, தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி. ஜெய் ஆகாஷ், அண்ணா டுமாரோ ஆல்சோ கம் அண்ணா, ஃபன் பண்ணலாம், ஃபன் பண்றோம், எப்படி ஃபன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. நான் மேல என்ன நீங்க வர்றது வரீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா போகும்ல. ஜெய் ஆகாஷ், நாளை வரும்போது என்ன பண்றீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வாங்க, ஜாலியா பேசுவோம். இது சிரிச்சா போச்சு, டைம் ஆச்சு. நல்லா இருக்கா டைரக்டர், சூப்பரா இருக்கா. அதுக்கப்புறம் ஜனனி விஎஸ், டூ யூ லைக் ரம்யா பாண்டியன்? ஐ லைக் ரம்யா பாண்டியன் மோஸ்ட். எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ ஷூட், டெரர் போட்டோ ஷூட்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த போட்டோ ஷூட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரம்யா பாண்டியன். பிக் பாஸ் வீட்ல எனக்கு இன்னும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கலை. எனக்கு தாத்தாவை ஆரியையும் தான் பிடிக்குது பிக் பாஸ் வீட்ல, உண்மையை சொல்ல போனா அதான். சக்திவேல் ஹாய் ஹாய் சக்திவேல் ஈஸ்வரி வை. இந்த சீசன்ல யாரெல்லாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க, யாரெல்லாம் நாமினேட் ஆகாம கடைசி வரை இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஃபைனல்ஸ் வந்துருவாங்க. எப்படி கரெக்டா? வேற லெவலா? தக்லீஃப் போட்டு விட்டுருங்க எடிட் பண்ணி. ஐரின் எங்கப்பா, ஐரின் அபிஷா, பாலான் சிவானி இஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர், யூனோ. என் அண்ணே அன்பை தெளிக்கிறது மண்ணே, நான் அப்படி சொல்லி கலப்பி விடுவேன். பாலாஜி ரிங், அண்ணா தங்கச்சியா? ஆமா, நான் அண்ணன் தங்கச்சி, யூ டோன்ட் நோ அபௌட், எங்க ஆபீஸ் கீழே போர்டெல்லாம் வச்சிருக்கோம், பாலா சிவானி சகோதரர்கள் நற்பணி மன்றம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளையும் சோடா கொடுங்கப்பா, சோடாலாம் குடிச்சாச்சு. உன் ப்ராப்ளமா பிக் பாஸ்ல எல்லாம் ஸ்கிரிப்டா இல்ல ரியலா? இது பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது, இது ஏதோ ஒரு படத்துல வருமே, பேய் இருக்கா இல்லையா, அதற்கான அறிகுறிகள்லாம் தெரியுமா தெரியாதான் தலைவர் வந்து ரஜினி சார்ட்ட கேட்பாங்க, இந்த ஒரு தலைவர்கிட்ட. அது மாதிரிதான் ஸ்கிரிப்டா இருந்தா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், நீ என்கிட்ட கேள்வி கேட்டனால, ஸ்கிரிப்டா இருந்தா ஒருத்தவங்க இவ்வளவு நேரம் நடிக்க முடியுமான்னு தெரியல. அது ஸ்கிரிப்ட் இல்லாதனாலதான் அவங்க வந்து நல்லா அட்டென்ஷனா நடிக்க நினைச்சு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்வன் குமார் ஜிகே, ப்ரோ சம்யுக்தா மேடம் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்கா சோம் கூட இருந்தாங்க, இப்போ பார்த்தா பாலா கேங்க்கு போயிட்டாங்க. ஆமா 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 கண்டிப்பா ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, சோம் கொஞ்ச நாள் சாம் கூட இருந்தாரு, இப்ப பாத்தீங்கன்னா அனிதா கூட இருக்காரு. அடுத்து யாரு கூட இருப்பாருன்னு சொல்லி தெரியல. சோ பாப்போம் சோம் வந்து யார் பக்கம் பாப்போம். இப்பதான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, போக போக சுவாரஸ்யமா இருக்கும். we are waiting for eagerly that போக போக சூப்பரா இருக்கும். ஃபீமேல் ஆங்கர் ஒருத்தவங்களை எடுக்கலான் இருக்கோம், வரீங்களா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி VJ_Dominic, ஆதம்பாக்கம், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, ஆசியா காண்டினென்ட், எர்த், ஸ்பேஸ், மில்க்வே. பிரியங்கா நாராயணன், உங்களுக்கு சிவானி மேல ஒரு கண்ணு போலயே. எனக்கு 2 கண்ணுமே சிவானி மேலதாங்க. சூப்பரா இன்னைக்கு ஒரு ஒத்த சொல்லலாம், ஒரு டான்ஸ் ஆனாங்க கையில இருந்து தனுஷே அப்படி ஆடி இருக்க மாட்டாரு, அப்படி ஒரு டான்ஸ். தாத்தாவும் சூப்பரா அல்டிமேட்டா இருந்தாரு. சிவானி மேல ஒரு கண்ணு தான், இன்னொரு கண்ணு கேபரி இல்லாமல. கேபி பாத்துங்க, அப்புறம் உங்க அம்மா நம்பர்லாம் இருக்கு, உங்க அம்மா போன் எடுத்து சொல்லி போடுவேன் நானு, அப்புறம் பாத்துங்க, தேவையில்லாம் பண்ணாதீங்க. யோகராஜா என் மெசேஜ் ரிட்டையர்ட், ரொம்ப கேவலமா திட்டிருப்பாரு போல, பரவாயில்ல, தேங்க்யூ சோ மச். இந்துமதி, ஐ லைக் ஒன்லி ரம்யா பாண்டியன், ஐ எம் ஆல்சோ லைக் ரம்யா பாண்டியன். பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க 2018ல, அதுல வந்து ஐ லைக் சோ மச் ரம்யா பாண்டியன். அதுக்கப்புறம் முகிலன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்றாங்க, அதுலயும் அப்படியே வெறித்தனமா சுப்பிரமணிய பருவத்துல அந்த பொண்ணு வருமே, அது பேர் என்ன, நெஞ்சுக்குள்ளே நீ மின்னல் அடிச்சா அப்படி சொல்லி ஒரு ஆக்டர் சொல்லலாம், அது மாதிரியே இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனனி விஎஸ், ஐயோ நமக்கு கமெண்ட், சூப்பரா லைவ் பண்ற தம்பி, வாழ்த்துக்கள், ஐ எம் யுவர் ஃபேன். தேங்க்யூ சோ மச் அக்கா, தேங்க்யூ சோ மச். உங்களுடைய வாழ்த்துக்கள் கொண்டு நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன். ஜெய் ஆகாஷ், எஸ் கன்ஃபார்ம் ஐ வில் கால் மீ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேக் த வீடியோ ஃபன்னா. ஃபன் பண்றோம், தெரிக்க விடுறோம், தெரிக்க விடலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம வேற லெவல் பண்றோம் ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க. போலுக்கு எவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கு டைரக்டர், இருங்க ஃப்ரெண்ட் பேக் கேட்டுக்கிறேன், டாக் பேக் இல்ல, இது வந்து டாக் ஃப்ரெண்ட். சொல்லுங்க யாருக்கு? சீசன் 3க்கு 70% வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஆமா, நீங்க வரீங்களா, நீங்க வந்து சொல்லிடுறீங்களா? இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் 4 எவனுக்கும் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கல. அதான் எப்படி போன வருஷம் சென்னை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் என்கேஜா வச்சிருந்தது, அதே மாதிரி இந்த வருஷம் என்கேஜா வச்சிருக்கலாம். என்ன பண்றது, ஐபிஎல்ல சென்னை மோசமான பர்ஃபார்மன்ஸ், பிக் பாஸ் 4ல இவங்க மோசமான பர்ஃபார்மன்ஸ். சோ சேட். இந்த 2020 இப்படிதாங்க, ஏன்னா பழைய தூக்கி அவன் மேல போட்டே ஆகணும். நம்ம வீட்டுல செப்டி டேங்க் அடைச்சாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுல செல்ஃப் எடுக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2020 தான். 2020 நீ எப்போ போவ, நீ பிறந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா 6 மாசம் லீவ் கொடுத்துருக்கிறியா நீ, வேற லெவல். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீ வரமாட்டியா? பத்தியா, ஆன்லைன் கிளாஸ்ன்றாங்க, வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன் கிளாஸ். என் தம்பியெல்லாம் மைக் ஆன் பண்ணிச்சுன்னு தூங்குறான் நல்லா. நானும் தான் மாட்டிக்கிட்டேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வாரம் லீவுனா
ஒரு உயர் நோட்டு முடிகிற அளவு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. எங்க ஸ்கூல் மெமரிஸ் இருக்கே, ஜாலியா இருந்தாலும் ஒரு பக்கம் ஹார்டா இருக்கும். சரி அதெல்லாம் பத்தி பேசினா அழுகு வந்துடும். அதுக்கப்புறம் மோனிஷா பி ப்ரோ சே மை நேம் யுகி. ஹாய் யுகி, ஹாய் யுகி, ஹாய் யுகி. அதானே மோனிஷான்னு போட்டு யுகின்னு சொல்றீங்க. ஓ நீங்க சரி பரவாயில்ல, இதை சொன்னா அப்புறம் அதுக்கு திட்டுவீங்க. வெங்கட கிருஷ்ணன் எஸ் ஹாய். ஹாய் வெங்கட கிருஷ்ணன் எஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாலாஜி டே நீ இன்னும் எக்ஸாம் எழுத போலையாடா? இப்போ உங்க அம்மா நைட்டு போன் அடிச்சு சொல்லி போன் கொடுக்காதீங்கன்னு. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இருந்தா திஸ் சாங் ஃபார் ரம்யா பாண்டியன். யாருப்பா தம்பி? பாத்துக்க அப்புறம் நான் நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லுவேன், அப்புறம் உனக்கு அது வந்து நிறைய டேமேஜ் ஆகும். மரியாதையா போய் என்ன பண்ற, டிஷர்ட்டை மாத்தின்னு போய் லாட போப்போ. மோனிஷாபி சே மை நேம் யுகி. சொல்லிட்டேன் சிஸ்டர் உங்க பேரை. நீ யுகி, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? யுகி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து எல்லாம் யுவராஜ் சிங் யுகின்னு சொன்னாங்க. சாரி, மகேந்திர சிங் தோனி மகி, யுவராஜ் சிங் யுகி. பாத்தீங்களா, அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பண்றது. நேத்து அதாங்க நேற்று நானே ஒன்று கேட்க நினைச்சேன், மும்பை டீம்ல வந்து யுவராஜ் சிங் இருக்காரா இல்லையா? லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா வந்து பிராங்க் எல்லாம் பண்ணாங்க ஒரு ஹோட்டல்ல போய், யுவராஜ் சிங் ஐ மிஸ் யூ லாட்ஸ், 6 பாலுக்கு 6 6 அடிப்பாரு. அவரை மாதிரிலாம் யாரும் அடிக்க மாட்டாரு. அடிடா அயனார் அப்படி சொல்ற மாதிரி இந்த தடவை எவன் அடிச்சாலும் அந்த இதெல்லாம் அடிக்கல. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நல்லா விளாடுறாப்புல கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எல்லாம் போறோம் சொல்லுங்க? இது பேர் தான் லைவ், ஜாலியா பண்றோம், ஃபன் பண்றோம். அதுக்கப்புறம் உங்க பேரை சொல்லிட்டேன் மோனிஷா. அரவிந்த் ஹாய். ஹாய் அரவிந்த், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ் அண்ணா, ஹவு மச் சேலரி யூ வில் கெட் இன் திஸ் சேனல்? சுந்தர் பிச்சை என்னோட கம்மியா தான் சம்பளம் வாங்குறது தெரியுமா உங்களுக்கு? நான்லாம் வந்து ஒரு செகண்டுக்கு காசு ப்ரோ, யூனோ கிரெடிட் ஆகினே இருக்கும். அது மாதிரிதான் என் ப்ரோ வைத்தறிச்சல முதல்ல அப்படிதான். யூ ஆர் கெட்டிங் மேரிடான்னு கேட்ட, நீ சிங்கிளான்னு கேட்ட, உங்க எக்ஸ் லவ் ஸ்டோரி பத்தி கேட்கற. இந்த நாள் என் வைத்தறிச்சல கிளப்பும் நாளா இருக்கும்ல, ஒரு மஞ்சள் சட்டை போட்டனால வைத்தறிச்சல் கிளப்புறாங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க கேள்வியை கேளுங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர். இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுமா, டைரக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி VJ_Dominic. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வச்சிருக்காங்க, ஷோ சும்மா கிடையாது. ஷோ ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேக்கப் மேன் சொல்லுவோம். பட் எனக்கு மேக்கப் போட மாட்டேன், மேக்கப் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சர்வன் பாயின்னு சொல்லுவோம், அதுவும் நானே தண்ணியை குடிச்சுக்கணும். எதுக்கு அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்க விட்டேன், ஜெயபாலாஜி ஹாய் ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத். ஹாய் ஜெயபாலாஜி, எப்படிங்க? ஹைதராபாத்ல பிரியாணி எல்லாம் சூப்பரா இருக்கும் மேம். அப்படியா? ஒரு நாள் இதுக்காக நான் ஹைதராபாத் வரணும் ப்ரோ. நம்ம டைரக்டர் தான் ஹைதராபாத் வந்தாரு, லாக்டவுன்ல மாட்டிக்கினாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. ஸோ அவர்கிட்ட ஹைதராபாத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு ஒரு ஷோ பண்ணி கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் உஷாராணி ப்ரோ சே மை நேம் மிருதுல்லா. அப்ப யாருமே ஒரிஜினல் பேரோட ஐடி பேரை வைக்கிறது இல்லையா? உஷாராணின்னு வச்சுன்னு மை நேம் மிருதுல்லான்றீங்க. மிருதுல்லா இந்த பேர்லாம் வந்து படத்துல தான் நான் கேட்டிருக்கேன். சச் ஸ்வீட் நேம்ஸ் ஆஃப் இந்தியா. ஹாய் மிருதுல்லா, எப்படி இருக்கீங்க? எல்லா பக்கத்துல இருந்து முறைப்புகள்லாம் வருது. வரட்டும் எங்களுக்கு தான் வாய்ப்பு. ஹாய் மிருதுல்லா, அவங்க பேர் வந்து மிருதுவா, செமையா இருக்கு. ஆக்சுவலா மிருதுல்லாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? டைரக்டர் காண்டா வராரு. மிருது அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம், உலானா உள்ளன்னு அர்த்தம், ரொம்ப சாஃப்டா உள்ளீங்கன்னு அர்த்தம். சரி அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். அடுத்து யாரு? திவ்ய குமரேசன். November 20 ISL ப்ரோ, யூ நோ இஸ் ஐஎஸ்எல் என்ன ப்ரோ? இஸ்ரேலா? ஐஎஸ்எல் என்ன? இந்தியன் சூப்பர் லீக்கா? என்னது ஐஎஸ்எல்னா? ஐ டோன்ட் நோ அபவுட் ப்ரோ. நான் படிச்சது தமிழ் மீடியம்ஸ் ஆஃப் இந்தியா. நான் படிச்ச காலேஜ்ல கூட புக்லாம் தமிழ்ல தான் இருக்கும். இந்த கட்டிட பொறியியல்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட்டை கொஞ்சம் ஜல்லிக்கல்ல கொஞ்சம் அப்படியே பூசி அலசம்னு சொல்லுவாங்க. இப்படியே தமிழ்ல படிச்சேன். ஃபுட்பால் லீக்கா? எனக்கு எப்பயுமே ரொனால்டோ தான் ப்ரோ பிடிக்கும். இதுல ரொனால்டோ வருவாரா? பரவாயில்ல, எல்லாரும் பிளேயர் தான். பிகில்ல சிங்கப்பண்ண எல்லாம் விளாடுறாங்க, ஐஎஸ்எல் விளாடக்கூடாதா? நம்ம வரோம் சமயம் அங்க போய் ஃபுட்பால் கமெண்ட்ரி பண்ணுவோம் ப்ரோ. இவ்வளவு பெரிய வந்து இத்தனை பேர் உதைக்கிறாங்க, அதை போய் நம்ம பண்றோம். வாழ்க்கையில இனிமே ஃபுட்பால் மாதிரி இருந்துக்கணும் ப்ரோ. எவ்வளவு பேர்ட்ட உதப்பட்டாலும் கரெக்டா கோலை நோக்கி போகணும். எப்படி டைரக்டர் வெறித்தனமா பின்னாடி இருந்து கையெல்லாம் தட்டாங்க, போன் கீழே வருது. எத்தனை பேர்ட்ட உதப்பட்டாலும் நம்மளோட நோக்கம் என்னைக்குமே கோல் நோக்கி தான் இருக்கணும். அதனால ரொம்ப கடிக்கிறனும், சாரிங்க. இருங்க போலாம். என்ன அதுக்குள்ள 6:30 5:30 தான் போட்டா 6:30 என் பண்றீங்களா? உங்களுக்கு எனக்குமான பந்தத்தை டைரக்டர் பிரிக்க பாக்குறாரு. அதுக்கப்புறம் இருங்க, எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் படிச்சுக்கிறேன். அப்படியா? வியூஸ் கம்மியா போதான். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? மிருதுலால ஸ்டார்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு நீங்க லைவ் வாங்க, நம்ம குரூப்பா ஃபன் பண்ணுவோம், குரூப் சேட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயபாலாஜி ஹைதராபாத் சொல்லிட்டேன். கீதா காமராஜா கே, உங்களுக்கு யாரு டொமினிக் பேர் வச்சது? அது பேரு பீருன்னு டைப் பண்ணிக்கிறப்போ, அது பேரு PERU பேரு. நீங்க பீருன்னு டைப் பண்றீங்க, டக்குன்னு படிச்சோன்னா நான் பீர்லாம் அடிக்க மாட்டேன்னு வந்து எனக்கு வந்து ஒரு டாக்டரோட பையன் வச்சாரு, சுப்புராஜ் அப்படின்ற அண்ணன் வச்சாரு. நல்ல பேர் வச்சுக்கிறாரு. மோனிஷா பி ப்ரோ, யுவராஜ் இருக்காரு. நான் அவரை பார்க்கவே இல்லை. ஸோ பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். யுவராஜ் மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. பாலாஜி இருவிங், எனக்கு எக்ஸாம் எல்லாம் இல்லனே, ஆல் டைம் ரம்யா ஃபேன். ஒழுங்கா போய் வேலையை பாடுறா சின்ன பையல. அரவிந்த் பிக் பாஸ்ல யாரு பிடிக்கும்? எனக்கு பிக் பாஸ்ல கமல்ஹாசன் சார் தான் பிடிக்கும். MKB கேமிங் SL ப்ரோ ஹாய் அண்ணா, பாருங்க பார்த்துட்டேன்.
மோனிஷா பி ப்ரோ மோனிஷான்னு சொல்லுங்க. ஹாய் மோனிஷா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படியே உங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்ல. இருங்க டேரக்டர், 10 நிமிஷம் இருக்கு டேரக்டர், கடைசி 10 நிமிஷம், லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்காக. ஏன் அப்படின்னா 5:30 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம், 6:30 மணிக்கு லைவ் முடிக்கணும், முடிச்சாதான் இருட்டுறக்குள்ள நாங்க வீடு போய் சேரணும். அதனால வீட்டுலாம் போக மாட்டேங்க, 11 மணிக்கு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவோம். வீடு எல்லாம் கிடையாது, பக்கத்து ரூம்ல தான் பத்துவங்க. பாவம் சார், உங்களுக்காக நேர்ந்து விட்ட ஒரு பையன், உங்கள் வீட்டு பையன் நானே. இந்த 120 நாள் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதோட நீங்க என்ன வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி கமெண்ட்ஸுக்காக மட்டும், வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நாட் ஃபார் மீனிங் கமல் சார் பேசுனா டபுள் மீனிங்ல இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ் எஸ்விஜி, இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்? கிங்ஸ் 11 பஞ்சாப் பாடுறாரு. என்ன இவர் இங்க வந்து ஒரு போல் போட்டு நிக்கிறாரு? பஞ்சாப் தான் பண்ணு, KL ராகுல் அவர் தான் அடுத்த கேப்டன் வரணும் இந்தியாவுக்கு. தமிழன்டா, என்னால தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ் சிரிக்கிறார் வேற லெவல்ல. MKP கேமிங் SL ப்ரோ, எப்படி சுகம்? வேற லெவல் சுகம். நீங்க எப்படி சுகம்? நல்லா சுகமா? பாலாஜி இருவீங்க எல்லோ கலர்ல உங்களுக்கு நல்லாவே இல்ல, என்ன பண்றது? நீ படிச்சு இந்த பண்ற இந்த கமெண்ட் தான் நல்லா இல்ல, நான் அதெல்லாம் சொல்றேன்னா இல்ல, என் தம்பி தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் நம்ம தம்பி பாலாஜி, என்னோட தம்பி டைரக்டர். 50 இவரை MR தான் அடிக்கிறது. 50 கவுண்டுகளை தாண்டி 56 பேர் வந்துட்டாங்க டைரக்டர், என்ன இப்படி பண்றீங்க? 56 பேர் வந்துட்டாங்க லைவுக்கு. ஸோ நேற்று 25வது நாள், இன்னைக்கு 50 பேரு. 25 + 50 மல்டிப்ளை 2 வகுத்தா எத்தனை தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் 50 பேரு. அதுக்கப்புறம் திவ்யா குமரேசன் ஃபுட்பால் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மோனிஷா பி ப்ரோ, மோனிஷான்னு சொல்லுங்க, சொல்லிட்டேன் மோனிஷா. அப்புறம் SL ப்ரோ, ஜெய் ஆகாஷ் அண்ணா, ஆர் யூ சென்னை அண்ணா? யூ ஆர் விச் பிளேஸ் அண்ணா? இதுக்கு வந்து அடிக்க போறீங்களா? ஆதம்பாக்கம், வேலைச்சேரி பின்னாடி ஆதம்பாக்கம் சொல்லி ஒரு இடம் இருக்கு, இங்க DAV ஸ்கூல் இருக்கு, அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணீங்க. அந்த ஸ்கூல்ல தான் அட்மிஷன் போட்டுருக்கேன் இப்போ படிக்கிறது 12th. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷர்வன் குமார், 6 கொஸ்டின்ஸ் பண்ணா டிப்ளமேட்டிக்னு சொல்றாங்க, ஆனா பாலா கொஸ்டின் பண்ணா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏன்டா பண்ணி வச்சுக்கிறீங்க? எவனும் சூனியம் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ரோ. பாலா பேசினா எப்பயுமே சரியா விடுங்க, நான் வைல்ட் கார்ட்லவே எல்லாத்தையும் மாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்க செம்ம ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. MKP கேமிங் அன்னி மேரி, ஹாய் ப்ரோ. சேம் மை நேம் ஆனி. ஹாய் ஆனி, எப்படி இருக்கீங்க ஆனி? நல்லா இருக்கீங்களா? மோனிஷா அபி, இனிமேல் உங்க பேர் மோனிஷா, நிஷா மோனி, எப்படி இருக்கீங்க? ஓகே. என்னவா யாருப்பா ஸ்பேம் பண்றது? இதெல்லாம் ஒரு வேலையா பிக் பாஸ்? என்ன ஸ்பேம் பண்றாங்க? பரவாயில்ல, என்னையுமே எதிரிகள் இருக்கதான் வளர்ச்சி அதிகமா இருக்கும். என்ன ஸ்பேம் பண்ணினே இருக்கும், நான் வாழ்ந்துனே இருப்பேன். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லயே என்ன ஷோ பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப ஸ்பேம் எப்படி பண்ணுவீங்க? அப்பயும் லைவ் ஆடியன்ஸ் தான் வரணும், ஏன்னா அப்ப கொரோனா மாதிரி இன்னொரு வைரஸ் வரப்போதான். கமெண்ட்லயா என்ன ரொம்ப கேவலமான கமெண்ட் பண்றாங்களா? சரி பரவாயில்ல. முகமது சஜீர், ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். முகமது சஜீர், எப்படி இருக்கீங்க? ஃபேவரட் கமெண்டர் சச்சின் ப்ரோ. பிக் பாஸ் ப்ரோமோ 4 இஸ் கம், வந்துடுச்சா? இந்த பாக்குறேன். அப்புறம் செம்ம ப்ரோ, என் பேர் சொல்றீங்க, தேங்க்ஸ். ஷாம் கிறிஸ் யார்டானி? லைவே பாத்துருவோமா? இந்த ஏதோ ஸ்பாம்லாம் பண்றாங்களே, அது பாத்துருக்கேன். ஷாம் கிறிஸ் யார்டானி? இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஆக்சுவலா ப்ரோ இதான் பொழப்பு, என்னோட பொழப்பு. விஜேன்னு அப்படிதான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசணும். ஆக்சுவலா உங்களுக்கு அது அர்த்தம் தெரியல நினைக்கிறேன். விஜே அப்படின்னா வீடியோ ஜாக்கி, கேமரால எடுக்கிறது வீடியோ, நான் பண்றது பேர் ஜாக்கி. இது என்னோட பொழப்பு, இதுக்கு தான் சம்பளம் வாங்குகிறேன். நீங்க கமெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிக்கிறாங்க, பிரியங்கா டெய்லி 5:30 ஷோவா? இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் டியூ டு டைரக்டர் நிறைய இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அடுத்து ஒரு படம் பண்றாரு, அதுக்காக வெளில போயிட்டாருன்னு சொல்ல எனக்கு ஆசை தான். அவருக்கு கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு, அதனால வர லேட் ஆயிடுச்சு, அதனால 5:30. அதுக்கப்புறம் யாரா நீ? இது ஒரு பொழப்பு ப்ரோ, இதோட எத்தனை தடவை சொல்றது, இதான் என் பொழப்பு. ஐ வீடியோ ஜாக்கி, இதுக்கு தான் சம்பளம் வாங்குகிறேன். நீங்க தான் நல்ல வேலை இருந்தா சொல்லுங்களேன். சன் டிவில எதனா ப்ரொமோஷன் வேலை இருக்கா? இல்ல விஜய் டிவில எதுவும் ஷோ டைரக்டர் வேலை, ஸ்கிரிப்ட் ரைட்டர் எதுவும் இருக்கா? இல்ல வந்து அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, கேஸ்டிங் கோச் வேலை இருந்தா சொல்லுங்க ப்ரோ, கண்டிப்பா பண்ணுவேன். என்ன பேரு ஷியாம் ராம் கிரிஷ், என்னையுமே ஒருத்தவங்க அது வந்து எப்படி சொல்ற, சிவகார்த்தியன் சொல்லுவாரு, நம்ம ஜெயிச்சா மட்டும் பார்த்தா ஜெயிச்சுனே இருக்கும் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். அதுக்கப்புறம் யார் ராணி இது ஒரு பொழப்பு, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க, இதுவே நிறைய பேர் பொழப்பா இருக்குது, நமக்கு இது ஒரு பொழப்பா இருக்க கூடாதா? அதுக்கப்புறம் ஜெய் கிரிஷ் அண்ணா, விச் ஃபேன் யூஆர்? அண்ணா ஐ எம் விஜய் ஃபேன் அண்ணா, எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அவ்வளவுதான், யார் ஃபேன் சொல்ல மாட்டேன். என்கிட்ட எனக்கே ஊதி அடிக்க பாக்குறியா பாத்தியா ப்ரோ, நல்லாவா? ரோஹித் பால் ப்ரோ, செம்ம நேம் ரோஹித், சேமே நோமா? சரி ஓகே. ரோஹித் எப்படி இருக்கீங்க? ரோஹித்தா, நீங்க எதுக்கு நீங்க IPL ஆடல? எல்லாரும் கேள்வி கேட்டு நேக்குறாங்க, சீக்கிரம் வந்து ஆடுங்க. அதுக்கடுத்து BS மோனிஷா ப்ரோ, நான் 10th தான் ப்ரோ படிக்கிறேன். ஐயோ, நம்மள சைல்டு கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுருவாங்களே. நல்லா படிங்க, எக்ஸாம் சூப்பரா இருந்தது. எடப்பாடி ஐயா அந்த வருஷம் பாஸ் போட மாட்டாரு, நம்மளா படிச்சு நம்மளா பாஸ் ஆகணும். அப்புறம் கோமதி ஹாய், யார் ராணி இது ஒரு பொழப்பு ப்ரோ? இந்த கமெண்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க, கண்டினியூஸா ஒரு 50 தடவை டைப் பண்ணிருங்க, ஏன்னா அப்பதான் நான் படிச்சு டக்குன்னு விடுவேன், அடிக்கடி படிக்க முடியல. சேச்சா விடுவேன், இதெல்லாம் ஒரு வேலையா? மோனிஷா பி, ஆர் யூ சென்னை? ஆமா, சென்னை, வேலைச்சொழி, ஆதம்பாக்கம், பிருந்தாவன் ஸ்ட்ரீட்ஸ். அட்ரஸ் எல்லாம் சொன்னா பின்னாடி வேணா முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா சக்திவேல், பாடுறா இந்த கமெண்ட் யாருன்னா கமெண்ட சொல்லிப்பலாம், ஆனா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க பாடுறா இந்த பாத்துட்டேன். ஓகே, நல்லா இருக்கீங்க. மோனிஷா பி, அண்ணா ஆர் யூ சென்னை? சென்னை. பாலாஜி இருவிங், உங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா பிக் ஃபோன்ல அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், முதல்ல போயிட்டு மாதிரி எவனும் கமெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுவேன்.
கேமிங் வாழ்த்துக்கள் ப்ரோ, நீங்க பிக் பாஸ் 5 போறதுக்கு. நான் போறேன்னா என்னடா அது ஒரு வதந்தியா இருக்கு, நேத்து தானே பார்த்தேன். தேங்க்யூ சோ மச், நான் தேங்க்ஸ் பிரதர் நீங்க எனக்கு விஷ் பண்ணதுக்கு. சச்சின் ஹாய் ப்ரோ, மோனிஷா பி சென்னை தானே. அப்புறம் என்கேபி கேமிங் ப்ரோ, நீங்க கட்டாயம் பிக் பாஸ் போவீங்க. தேங்க்யூ சோ மச், இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரோஹித் பால் ப்ரோ, சேம் நேம் ரோஹித் பால். அதுக்கப்புறம் நிஷாந்தி செல்லியன், ஹாய் டோமினிக் எப்படி இருக்கீங்க? ஹாய் நிஷாந்தி செல்லியன், யூ ஆர் மை ஃபேவரட் கமெண்டர் ஆல் டைம் பிகாஸ் யூ கமெண்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கமெண்ட் நிஷாந்தி செல்லியன். அதுக்கப்புறம் ஆல் த பெஸ்ட் கேமிங் ப்ரோ. அனு சிரிக்கிறாங்க, நானும் சிரிப்பேனே கியூட்டா. நான் சிரிக்கிறா பார்த்தா சூர்யா சிரிப்பு மாதிரி இருக்குன்னுவாங்க, ஆனா சுருளிகாசன் மாதிரி இருக்குன்னு பின்னாடி மறைகிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸ்வர்வி, நீ பிக் பாஸ் போவியா? இந்த அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் போவியா முன்னாடி இந்த DARLANG இருக்குல்ல, இந்த வார்த்தையெல்லாம் இன்பாக்ஸ்ல பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பிக் பாஸ் போவியா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிக் பாஸ் போவேன், அந்த ஷெட்டு பக்கம் தான் போவேன். அங்கிட்டு போய் ரியாலிட்டி ஷோ தான் கேட்ச் அப் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் சாப்பாடு வேற லெவலில் இருக்கும், அப்படியே சாப்பிட்டு அது ஒரு EVP செட் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் மோனிஷா, இன்ஸ்டால இல்ல ப்ரோ, வேற எதுல சிஸ்டர் இருக்கீங்க? இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னை திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டேன். BS மோனிஷா, 10th படிக்கும்போது அதெல்லாம் வேணாமா, 10th படிக்கும்போது நல்லா படிங்க. ஏன்னா இனிமேல் அப்கமிங் எதுக்கு நம்ம திடீர்னு மதன் கௌரி மாதிரி கண்டென்ட் எல்லாம் பேசுறோம், என்ன அப்படின்னா நல்லா படிங்க. விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், ஏன்னா டக்குனு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதுல்ல. முகமது சஜீர், டாமினிக் ப்ரோ பிக் பாஸ் ப்ரோமோ 4 பார்க்காதீங்க, வைத்தறிச்சலா இருக்கு. அப்படியா? ஆல்ரெடி இந்த பாத்துன்னு சொல்றேன், ஏன்னா எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணி வைத்தறிச்சல் வச்சிருக்காங்க. சாய் ஸ்வீதி ஹாய், ஹாய் முருகன் நிர்மல் ஹாய், அனு பிக் பாஸ் ப்ரோமோ பாத்தீங்கன்னா பார்க்க போறேன். சச்சின் ப்ரோ ஹோகோ ஹோனர் நோன்றா, என்னத்த நோன்றா, என்ன ப்ரோ நோன்றா போன்றலாம் மெசேஜ் பண்ணுறீங்க, தேங்க்யூ சோ மச். ஓகே, அப்புறம் மோனிஷா பி ப்ரோ டு மோனிஷான்னு இருக்கு, டு மோனிஷா இருக்கா? ஓகே, நீங்க என்ன மோனிஷா? லங்கன் MC ஸ்டேட்டஸ், ஹாய் என்ன ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இலங்கை தமிழ் காதலர்களே எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் விஜய் டாமினிக், உங்கள் அன்பு நண்பன் விஜய் டாமினிக். யோகனேஷ் டி தமிழ் லாஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா இந்த பார்க்க போறேன். முருகன் நிர்மலா, நிஷா இஸ் மை ஃபேவரட். ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த அவன்ல அந்த ரெண்டே கமெண்ட் தான் படிச்சுன்னு போறேன். ஜெய் ஆகாஷ், அண்ணா ஐ எம் ஆல்சோ 10th ஸ்டடிங் அண்ணா, திஸ் இயர் 22 people pass அண்ணா, வாட் will you point to? என்ன பண்றேன், எடப்பாடி சார் லெட்டர் போடுறேன் காலையில, எடப்பாடி சார் எல்லாத்தையும் லெட்டர் போடுறேன். மோகன்ஜி, அண்ணா யூ ஆர் லுக்கிங் சோ கியூட். நான் அப்படி கீழே விழுந்துருன்னு வைக்க மாட்டேன். காஸ்மி ஹாய் எல்லாருக்கும், காஸ்மி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். இது என்ன ரிவ்யூ, இது வேற ஏதோ ரிவ்யூ ப்ரோமோ பார்த்துன்னு வரோம், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ப்ரோமோ ஆல் பாஸ் இ பாஸ், இது பிக் பாஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்டர்வல் கொடுத்தேன், எல்லாம் டீ சமோசா வாட்டர் பாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? முருகே அப்படின்ற மாதிரி முருகத்துக்குலாம் போனேன். ப்ரோமோ பார்த்தேன், சச் அ பேட் மைண்ட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, நிறைய பீபர்ட்ஸ் எல்லாம் வருது, பரவாயில்ல. அப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, பிக் பாஸ் கிட்ட கேட்கணும், பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கோட்டியும் கொடுக்குறோமா அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? பிக் பாஸ் இந்த வேலையை பார்த்துடவே கூடாது. பாலாவுக்கும் சிவானிக்கும் ஒரு பாட்டை போட்டு வர்றாரு மேட்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல. பின்னாடி பாத்தீங்கன்னா பிரிஸ்மா டீ அண்ட் காஃபி லெகின்ஸ் அவன் ஏதோ ஒண்ணு அது போடலாம் வச்சு டான்ஸ் ஆடுறாங்க.
டான்ஸுங்கிற ஸ்டேஜ்ல ஆடுற சரி, பாத்ரூம்ல என்ன தம்பி நீ பண்ற? பாத்ரூம்ல பாலா டான்ஸ் ஆடிக்கிறாரு. பாலா நான் கேரளா கிளம்பி போய் சூனியா வச்சு விட்டுருவாங்க அப்புறம் பாத்துக்க. சோ வந்து மாச்சோ என்னாச்சுன்னு சொல்லி ஒரு பாட்டு வச்சுக்கிறாங்க. மாச்சோ என்னாச்சுன்னு தெரியல, ஆனா என் மனசு வந்து என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, பரவாயில்ல. நம்ம வருஷத்துல என்னென்னமோ நடக்குது. இதை மட்டும் காஜலுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. காஜல் அகர்வாலுக்கு பைசா நோட்டா உத்து பார்த்தேன்னு சொல்லி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள காஜல் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றதுன்னா அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுற எல்லாமே நமக்கு கிடைக்காது. சோ வாங்க அதுக்குள்ள வந்து கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போயிடுவோம். என்ன அப்படின்னா காஷ்மீர் ஹாய் சந்தோஷ்குமார், என்ன தல சொல்லுத்தல நல்லா இருக்கிறியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகேஸ்வரி குணசேகர் ப்ரோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் வீக்கெண்ட் எலிமினேஷன், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். கேமிங் எஸ்எல் ப்ரோ, பாலா ஹாட் சிவானி, ஏன் ப்ரோ வெந்த புண்ட ஏன் வேலை பச்சுற? அதுக்கப்புறம் காஷ்மி ஹாய் ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கன், சொல்லுங்க காஷ்மி எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். பிஎஸ் மோனிஷா, டூ மோனிஷாவும் ஒரே ஆள். என்ன ஒரு கவுண்டர் பாத்தீங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் மோனிஷா. ஜெயபாலாஜி, மை நேம் இஸ் ஐஸ்வர்யா மோனி பட் ஐ எம் யூசிங் ஜெயபாலாஜி. ஐ எம் ஸ்டடிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஐ லைக் யுவர் வாய்ஸ் அண்ட் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் ஐ லவ் யூ. ஐயோ ஐ லவ் வேற லெவல். டைரக்டர் எந்திரிச்சு போங்க. தேங்க்யூ சோ மச். ஐ லவ் யூ ஆல்சோ. என்னோட வாய்ஸ் லவ் பண்றீங்களா? தேங்க்யூ சோ மச் ஜெயபாலாஜி, தேங்க்யூ சோ மச். நிஷாந்தி செலியன், நீங்களும் ஃபேவரட் ரிவ்யூவர் தான். பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போதுதான் நான் தூங்குற 4 மணி நேரமும் ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் நிஷாந்தி செலியன். மோனிஷா பி, நான் மோனிஷா தம்பி. என்னை தம்பின்னு சொல்றீங்களா? நீங்க மோனிஷாவோட தம்பின்னு சொல்றீங்களான்னு தெரியல. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஹாய் மோனிஷா. முகமது சஜீர், டொமினிக் ப்ரோ, நானும் ஸ்ரீலங்கா தான். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. இப்போ கூட ரீசெண்டா ஒரு இஷ்யூ அனுப்பிச்சு பாத்தீங்க, அந்த 800 மூவி அப்படி சொல்லிட்டு இந்த முத்தையா முரளிதரனோட ஸ்டோரியை விஜய் சேதுபதி நடிக்குன்னு சொன்னாரு. பட் அந்த மோஷன் போஸ்ட் பார்த்தேன், அந்த மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டன் விட்டு வெளில போவாரா, அவனை கண்டம் பண்றேன் டேரக்டர் சொல்றாரு. சோ திவ்யா குமரேசன் வாய்ஸ் கேட்கல, வாய்ஸை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து மூக்குத்தி அம்மன் கான்செப்ட்லாம் பேசுறேன், வாய்ஸை கட் பண்ணி விட்டாரு டேரக்டர். எடுத்து விட்டீங்களா வாய்ஸை? இப்பதான் எடுத்து விடுறீங்களா? முதல்ல எடுத்து விட்டீங்களா? இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் சரவணன், அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா? பார்த்தா ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு. ஆமாங்க, என்ன சொல்றது, சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா நான் தான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. எத்தனை மணி? 10:30 மணிக்கு முடியுமா டைரக்டர்? 10:30 மணிக்கு பிக் பாஸ் முடியும். 1/2 hour டிஸ்கஷன். 11 மணில இருந்து 11:30 வரை ஷூட்டு. அதுக்கப்புறம் எடிட் 1/2 hour. அது 12 மணி ஆயிடும். திரும்ப QC பார்த்து டைட்டில் போட்டு உங்களுக்கு இறங்குறதுக்கு 1 மணி ஆயிடும். 1 மணி இறக்கி திரும்ப குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி டேப்லெட் எல்லாம் போட்டு தூங்குறதுக்கு மணி 2, 2:30, 3 மணி ஆயிடும். 3 மணிக்கு தூங்கி திரும்ப காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்து 2ஆம் ப்ரோமோ பார்த்து ரிவ்யூ பண்ணி, அது நடுவில் அன்சீனுக்கு அப்படிதாங்க சும்மா சொல்லுவேன். அதுக்கப்புறம் அன்சீன் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி 3ஆம் ப்ரோமோ ரிவ்யூ பண்ணி அடுத்து லைவ் போட்டு, இதுக்கு நடுவில் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்லாம் இருக்கு. அதுக்கு நடுவில் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹவ் ஐ எம் அப்ப அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும். கூட இருக்கவங்க டார்ச்சர் பண்ணி நான் பேசினே இருப்பேன். நான் பேசுறதெல்லாம் நிறைய பேருக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க யாருன்னா சொல்லுங்க, நான் பேசுறவங்க யாருக்கா எரிச்சலா இருக்கா சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகேஷ் டி தமிழ், ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல எனக்கு ரிப்ளே கிடைச்சிருச்சு ப்ரோ. நீங்க எனக்கு பண்ணுங்க, இனிமே பசங்களுக்கு நான் ரொம்ப ரிப்ளே பண்ணுவேன். பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பண்ணுவேன். சோ பசங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளே பண்ணுவேன் கண்டிப்பா. MKPSL ப்ரோ, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. ஸ்ரீலங்கா மெசேஜ் பண்றேன். மூன் விஜய், வாய்ஸ் அண்ட் வீடியோ ரெண்டும் போச்சு. எங்க போயிடுச்சு? இப்ப திரும்ப வந்திருக்கும். சும்மா பிரேக் ப்ரோ, IPL டைம் மாதிரி. கீதா காமராஜா, வாய்ஸ் கோகையா அடுத்த ஒரு பாட்டு நான் சிங்கர் ஆகலான் இருக்கேன், ஒரு ஆல்பம் சாங் போடலான் இருக்கேன் முகேந்திராவ் மாதிரி. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வை, 10 மினிட் தானா போகாதப்பா. இந்த போறேன். ஜெய் ஆகாஷ், அண்ணா வீக்கெண்ட் ஹியர் ஆடியோ கட் பண்ணிட்டாரு டைரக்டரு. பேசினே இருக்கலாம். மூன் விஜய், கோவிந்தாலாம் இல்ல, திரும்ப வந்துட்டோம். வி ஆர் த பாய்ஸ் அப்படின்ற மாதிரி. அது அப்படிதான் கேட்க கேவலமா தான் இருக்கும். ஜெய் ஆகாஷ், இஸ் தட் வீடியோ இல்ல ப்ரோ, சும்மா பிரேக் தண்ணி குடிக்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார் விஜய் மியூசிக் வசி, ஸ்டார் விஜய் மியூசிக்ல இருந்து கமெண்ட் வந்திருக்கு வசி. ஸ்டார் விஜய் மியூசிக், ஐயோ தூக்கம் வேற, எங்க எந்திரிச்சு ஓடவா போய் லைவ்ல தெரியும், லைவ்ல தான் இருக்கும். என்ன லைவ்ல ஸ்டார் விஜய் மியூசிக்ல இருந்து கமெண்ட் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இனிமேல் யார் பிக் பாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பத்தி பேசினா சாவடிச்சு வந்திருக்கு போல. என்ன வந்திருக்குன்னா, கோவிந்தா, இவ்வளவு பெரிய சேனல் வச்சிருக்கீங்க, கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணலாமா? அப்படி ஒண்ணும் இல்ல, கோவிந்தானா சாமி நல்லா கும்பிட்டு கடவுள் பக்தியோட ரிவ்யூ பண்ணார்த்தோம். நீ ஏன் தப்பா பாக்காதீங்க. கோவிந்தா ஏழுகுண்டனவாளா, ஸ்டார் மியூசிக் விஜய் கோவிந்தா நாங்களும் சொல்லுவோம். போயா பீட்ரூட்டு, டார்லிங் யுவர் ஷோ வேற லெவல். ஏ ஷோ வேற லெவலா? நான் சொல்லிட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் இன்பாக்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு. மோனிஷா, அண்ணா நான் மோனிஷா தம்பி. ஓகே மோனிஷா தம்பி பேர் இல்லையா, உங்க பேரை சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லி விட்டுறேன். நிஷாந்தி செலியன், ஆஃப்டர் வாட்சிங் ப்ரோமோ டாமினிக் ரியாக்ஷன் போச்சு. அதையும் பாத்தீங்களா? டைரக்டர் வந்து ஆடியோ மட்டும் தான் கட் பண்ணார் போல, வீடியோ கட் பண்ணல போல. ப்ரோமோ அப்படி பார்த்ததெல்லாம் பாத்துக்கிறாங்க. திவ்யா குமரேசன், டொமினிக் ஐயோ சூப்பரா இருக்கு. திவ்யா குமரேசன், தேங்க்யூ சோ மச் ஃபார் சேம் மை நேம். மோனிஷா பி, மெசேஜ் ரிட்டார்ட் ஆயிடுச்சு. கேசி கவின், ஹாய் ப்ரோ ஹாய். மோனிஷா பி,
அண்ணா மோனிஷா தம்பி உங்க பேரை சொல்லுங்க. சைலண்ட் கில்லர் சும்மா நிறுத்துறா. சும்மா எப்படி நிறுத்துறது? இது வேணா அப்படி நிப்பாட்டி பாருங்க, நிக்கிதான் பாருங்க. அப்படி விழுந்துச்சுன்னா நிப்பாட்ட முடியாது. சும்மா எங்க தெரியுமா நிப்பாட்டலாம்? ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் எதனா நிப்பாட்டலாம் அப்படியே நிற்கும். ஒருவேளை நீங்க வந்து சும்மா நிறுத்துற பாட்டை மாத்தி பாட்டீங்களா? சும்மா கீழே அப்படி வரும் பாட்டு. ஈஸ்வரி வை திருமணம் வைரஸ் வேணாம், இதுவே போதும். வைரஸ் வேணாமா? ஓகே. மூன் விஜய் மாச்சோ பரவாயில்ல, இட்ஸ் அ டைம் பாஸ். என்ன கட்டாம போதா டைம் பாஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவ் தாட் இருக்கு, இதெல்லாம் கீப் ராக்கிங். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி வை. அண்ணு பாலா அண்ட் சிவானி பிராக்டிஸ் பண்றாங்க ப்ரோ, அதை பார்த்தோம் மன சரியில்லை ப்ரோ. மோனிஷா பி, மோனிஷாக்கு தம்பி ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சச்சின் ப்ரோ, ஐ எம் யுவர் ஃப்ரெண்டு, யூ கோ டு த எலெக்ஷன் யுவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. யார் நானா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இல்ல ப்ரோ, எனக்கு நாடுதான். இந்த கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் என்னோட நண்பர்கள் விட்டு வர மனசு இல்ல. ஸோ கடைசி லாஸ்ட் 10 மினிட்ஸ், மணி வந்து 6:36, 36 40 46, உங்களுக்கு 48 நான் போயிடுவேன். 6:48 போயிடுவேன். அதுக்குள்ள கமெண்ட் பண்றவங்களா பண்ணிக்கோங்க. எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் ஆசை இல்லை ப்ரோ, நான் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நீ எப்போதும் அழகுதான், என்ன பண்றது, இப்போ அழகா பிறந்தாலும் இதான் ஒரு குத்தங்கள். அப்படியே பாத்தீங்கன்னா விவேக் ஒரு படத்துல அப்படியே அழுதுகிட்டு அப்படியே, அது எனக்கு தெரியும் சிரிப்பார்ல, அது மாதிரிதான். தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னப்பா யோகராஜா என் அண்ணா ப்ரோமோ 4 பாத்தீங்கன்னா பாத்துட்டேன், ரொம்ப வயிற்றுச்சலோட இருக்கிறேன். இந்த வயிற்றுச்சல் போய் ஒரு ஜூஸ் குடிக்கணும். யோகனீஷ் டி தமிழ் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். அனு என்ன அனிதா மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, என்ன ப்ரோ முடியல ப்ரோ. ஈஸ்வரி ஹே போகாததான் என்ன பண்றது, எல்லாருக்கும் எனக்கு பாருங்க டங் கலர் அப்படியே ட்விஸ்ட் ஆகுது, வாய்ஸ் கேக்குது. அதுக்கப்புறம் சும்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மோனிஷா பி அண்ணா நான் யுகி, ஹாய் யுகி, எப்படி இருக்கீங்க யுகி, நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் யுகியா? ஈஸ்வரி வாய்ஸ் கேட்கலாமா? வாய்ஸ் கேக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இப்பதான் நானே கேட்டு பார்த்தேன், கேவலமா தான் இருக்கு வாய்ஸ். அதுக்கப்புறம் சைலண்ட் கில்லர் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தேங்க்யூ சோ மச் ப்ரோ, உங்க ஃபன் நான் சிரிச்சிட்டேன் வேற லெவல்ல. அப்புறம் விஜய் டிவில இருந்து கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ, பாலா பத்தி சொல்லுங்க. பாலா பத்தி என்ன சொல்றது, நீங்க ஒரிஜினல் விஜய் டெலிவிஷன்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க சொல்றேன். சுதீப் ஆட்ருகி ஹாய் ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் கேஜிஎஃப் நாங்க ப்ரோ, இதா யாஷ் படத்துல இருந்தா தீரா மின்னல் வாழ்வேசம் கரிகாலா, எனக்கு கேஜிஎஃப் படம் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்ட் 2 ரிலீஸ் அது சீக்கிரம் சொல்லுங்க. ரமேஷ் கே பிக் பாஸ் போறவங்களுக்கு எல்லாம் செட் ஆயிரும் போல. 90 கிட்ஸ் எல்லாம் வந்து பேசாம பிக் பாஸ் அதுக்கான ஷோ தான் போல ப்ரோ. 90 கிட்ஸ் எல்லாம் சும்மாவே தெரியல, உள்ள போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றாரு. ஆனா வெளில வந்து புட்டுக்குது. அன்சீன் எந்த சேனல்ல பாக்குறீங்க? அன்சீன் எந்த சேனல்? ஹாட் ஸ்டார்ல தான் ப்ரோ. அப்பா சுதீப் ஆண்ட்ரே ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் பாலா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அப்புறம் ஸ்மைல் கியூ ஹாய். சரவணன் ஹாய். கரமணியம் பாலா மாஸ். ஆமா ப்ரோ, பாலா மாஸ். ஓகே அசிஸ்டன்ட் போயிட்டு வாங்க, டாடா பாய். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி குட்டி என்னோட அக்கா, என்னோட செல்ல அக்கா, கீப் இட் அப் டியர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது, அக்காக்கு இருந்தாலும் பரவாயில்ல. விஜய் ஹரிஷ் ஹாய் ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் விஜய் ஹரிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. குட் ஈவினிங். சரவணன் ஹலோ சரவணன். கரண் மணியம் பாலா இஸ் பாலா, ஆரி சாரி, ரியோ இஸ் ரியோ, பிக் பாஸ் இஸ் பிக் பாஸ், ஐ எம் டாமினிக் இஸ் டாமினிக். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். அவ்வளவுதான் அப்ப என் பண்ண போறேன். சோ மக்களை என் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேம் பிக் பாஸ விட நீ ரொம்ப அறுக்குறடா சாமி. அப்படியா? அடுத்து உங்களோட பார்ட்ஸ் எங்க அருந்து விழுந்தது, கையா காலா தலையா, எங்க அருந்து விழுந்தது எடுத்து ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இதை வந்து கொண்டே இருக்கிறேன். சைலண்ட் கில்லர் சிரிச்சிருக்கா, தேங்க்யூ சோ மச். சரவணன் ஐ எம் நிதிஷா, ஹாய் நிதிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சைலண்ட் கில்லர் ஐ எம் பேக். ஓகே வாங்க. மோனிஷா பி நான் உங்களோட ஃபேன். டைரக்டர் எனக்கு ஒரு ஃபேன் வந்துட்டாங்க, நான் உங்களோட ஃபேன். இந்த கமெண்ட் எல்லாம் பின் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? உங்களோட ஃபேன், நானும் உங்களுக்கு ஃபேன். வந்து நான் வந்து சூர்யா மாதிரி என்னோட ரசிகர்கள் யார் காலம் தான் நான் உங்க காலம் வந்துடுறேன். ஸோ நீங்க எனக்கு ஃபேன் சொன்னீங்கன்னா நான் உங்களோட ஃபேன். ஸ்மைல் கியூ சிவானி தலைவி வாழ்க. சிவானி மட்டும் வாழ்க, பாலா தனியா வாழ்க. முகமது சஜீர் டோமினிக் ப்ரோ காஸ்டியூம் சூப்பர், பேசி டயர்ட் ஆகிட்டீங்களா? டயர்ட்லாம் ப்ரோ, நான் பேசினே இருப்பேன் 24/7. என்ன அதனால எங்க வீட்டுல இருந்து விரட்டி விட்டா, நீ ரொம்ப பேசினே இருக்கிற, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அதனால பேசிட்டே இருக்கிறேன். விஜய் ஹரிஸ் லவ் யூ ப்ரோ, லவ் யூ லாட்ஸ், லவ் யூ ஆல்வேஸ். நான் இங்கே பாட அப்படிங்கிற மாதிரி. ஜனனி வேஸ் பிக் பாஸ் ப்ரோமோ 4 போட்டாங்க, போய் பாருங்க. போய் பார்த்து வைத்தறிச்சல்ல கண்ணீரை விட்டு காதறி கொண்டே இருக்கிறேன். பிக் பாஸ் 4 பார்த்துன்னு என்ன பண்றது, எல்லா நேரமும் எல்லாரும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த பிக் பாஸ் 4ஓட ப்ரோமோ 4 உணர்த்துகிறது. ஸோ கோகுலகிருஷ்ணன் ஜி, கலைவாணி ஹாய். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். திஸ் இஸ் த டைம் டு எண்ட் த ஷோ. இன்னைக்கு அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சு. கமெண்ட்ஸும் அவ்வளவுதான்.
ஸோ மக்களே, இனிமேல் உங்களை வந்து இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அனிதா அப்புறம் அர்ச்சனாக்காது, ஆரி அப்புறம் அர்ச்சனாக்கான சண்டை, அனிதா அப்புறம் ஹவுஸ்மேட்ஸுக்கான சண்டை, பாலா அப்புறம் சிவானிக்கான வந்து என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத இன்னும் எபிசோட் ரிவ்யூவில் கண்டிப்பாக எடுத்துன்னு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஜே டாமினிக் மட்டும் சொல்லாம உங்ககிட்ட சொன்னதான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. we need your support, please do your support and I want your love always. ஸோ உங்களோட காதலும் உங்களோட அன்பும் உங்களோட அரவணைப்பும் உங்களோட ஆதரவும், என்னடா அப்படி பேசுறேன் நானே, பரவாயில்ல, நம்ம ஸ்கூல் படிச்சாலும் தமிழ் மீடியத்தில் படிச்சு ஏதாவது யூஸ் ஆகுது. என்னையுமே உங்களோட சப்போர்ட்டா நினைச்சுதான் நாங்க, உங்களோட சப்போர்ட் என்னையுமே எங்களுக்கு வேணும். நீங்களும் வீடியோவில் வந்து எங்களோட இன்டராக்ட் பண்ணலாம், வீடியோவில் இல்லைனா ஆடியோ ஃபோன் காலில் கூட நீங்க என் கூட வந்து பேசலாம். அதை இந்த லைவ்லேயே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதான் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணணும். டாக்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு டைப் பண்ணா டாக்ஸ் ஆஃப் சினிமாவோட சேனல் பேஜ் வந்துடும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு, அதுல நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி உள்ள வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான விஷயங்கள் நானும் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். என்னை மோட்டிவேட் பண்ணி 100 கமெண்ட்ல 10 கமெண்ட் என்னை பத்தி கேவலமா டிமோட்டிவேட் வந்தாலும் 90 கமெண்ட்ல என்னை மோட்டிவேட் பண்ணவங்களுக்கும், அந்த 10 கமெண்ட்ல என்னை டிமோட்டிவேட் பண்ணி இன்னும் மோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும், எனக்கு இப்படி ஒரு ஷோ இருக்கு இன்வென்ட் பண்ணி என்னை சேர் போட்டு உட்கார வச்ச எங்க டைரக்டர் வசீகரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மக்களே, உங்களை இன்னை பிக் பாஸ் ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அண்டில் அண்ட் யுவர் என்ன சொல்லுங்க, நாளைக்கு இன்னைக்கு நைட் ரிவ்யூலையும் பார்ப்போம், நாளைக்கு லைவ்லையும் பார்ப்போம். சொன்னாலும் மறந்துடாதீங்க, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாங்க, நீங்க மட்டும் வராதீங்க. என்னைக்குமே நம்ம மட்டும் நல்லா இருந்தா செல்ஃப் லவ், எல்லாரும் வந்தா பொதுநலம், சுயநலம் பொதுநலம், நம்ம பொதுநலமா இருந்தா பழகிச்சு. வாயெல்லாம் லைட்டா வலிக்குது. ஆர்ஜே பாலாஜி எப்படிதான் கமெண்ட்ரி கொடுக்குறாரோ. ஸோ மக்களே, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க, குரூப்பா ஃபன் பண்றோம். என்னோட ஃபேவரட் கமெண்டர்ஸ் மோனிஷா பி, அப்புறம் நிஷாந்தி சடியன், இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வாங்க, நாளைக்கு ஃபன் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அன்டில் தென் இதோட சொல்லியா நான் வீட்டுக்கு போன ஆசைப்படுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன், உங்க வீட்டு செல்ல புள்ள விஜே டாமினிக்.